எங்கள் பாப்பாட்ட 2026 பிறக்க போகுது அப்படின்னு எந்த ஆஸ்பத்திரியில் அப்படின்னுச்சு. இது சும்மா மயிலான காமெடி தான். எல்லாம் இருக்கட்டு சார். ஒரு சிரிப்பு இருக்கா 6 பேர் கூடணுமா, அது இன்னைக்கு அவசியமானு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப அவசியம் சார். ரொம்ப ரொம்ப அவசியம். காரணம் 10 மாத்திரைகள் செய்யாத ஒரு விஷயத்தை ஒரு சிரிப்பு செய்யும். நல்ல வார்த்தை 100 டானிக்கு சமம். அது மட்டுமா சார்? இனிய வார்த்தை இரும்பு கதவின் திறந்து விடும். எவ்வளவு பெரிய கோபமான விஷயத்தை கூட சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்களேன், அவன் சங்கடப்பட மாட்டான். ஏய் அடிச்சு பல்லுப்புறம் பேத்துப்புறம்டா ஏய் அப்படின்னா பார்ப்போம். சிலர் அன்பான விஷயத்தையும் கோபமா சொல்லுவேன், வா சாப்பிடு எங்கடா முகரை காட்டி சாப்பிடு அப்படின்னா வருவான பக்கத்தில் முடியாது. அதனால நல்ல விஷயங்களை 2026 மகிழ்ச்சியோடு தொடங்குவதற்கு வந்திருக்கிற இந்த பேச்சாளர்களை அறிமுகம் செய்யணும். இன்றைய தினசரி வாழ்க்கை என்பது பட்டையை கிளப்புதா சட்டையை கிழிக்குதா, அதாவது சந்தோஷமா இருக்கா சங்கடமா இருக்கா, கொண்டாட்டமா இருக்கா இல்ல திண்டாட்டமா இருக்கா, இதைத்தான் ஒரு வார்த்தை சேகரிப்புக்காக வார்த்தை சோதனைக்காக அந்த வார்த்தை போட்டுக்க மொழியே மித்தபடி பிரமாதமா பேசுவாங்க. தினசரி வாழ்க்கை என்பது எங்களுக்கு எப்போதுமே திண்டாட்டம் தான், பிரச்சனை செய்கிறது சட்டையை கிழிக்கிறது என்று பேசுறதுக்கு நிரம்ப மேடைகளில் பரிச்சயமானவர். அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் பேசாத ஒரே மேடை தூக்கு மேடை தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வேணும். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழத்தார் கட்டியிருந்தாலும் அங்கே போய் கேட்குறாங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு போவா சார். ஏன்னா எங்களுக்கு ஒரு நாள் பேசல ஒரு மாதிரி படபடந்து ஆயிடும். பையன் திடீர்னு எடறி விழுந்துரு, அதுக்கு சாதத்தை ஓடுவாங்க, பார்த்து சொல்லுங்க சாமி பையன் திடீர்னு விழுந்துட்டான் பரட்டுவாங்க. அப்படியே சோசியல் சாதத்தை பரட்டிட்டு சுக்கிரமேடு சூளமேடு பீளமேடு சாமி அது எங்கூர் பக்கம் இருமா பேச எடுத்து பேசாம உன்னுடைய கன்னிராசி நீ ஒரு தடவை என்ன செய்ய ராமேஸ்வரம் போயிட்டு வாமா. அந்த அம்மா வெடுக்குன்னு சாதத்தை பிடுங்குச்சு. என் சொந்த ஊர் அதே சாமி. அங்கேருந்து 5:45 தான் காலையில் கிளம்பினேன். மாற்றி சொல்லிடுவோம் டக்குன்னு அவர் வாமா அது கொஞ்சம் மாறிடுச்சுமான்னு அடுத்த வகத்தை பெருப்பி பரவாயில்லம்மா எல்லாம் சரியாயிடுச்சுமா 7:30 சனி எல்லாமே முடிஞ்சிடுச்சு. உனக்கு இந்த பங்குனி முடிஞ்ச அடுத்த சித்திரையில் அழகான ஒரு ஆம்பளை பையன் பிறகு வெட்டுக்குன்னு சாதத்தை பிடுங்குச்சு அந்த அம்மா. ஏம்மா எனக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணி 6 வருஷம் ஆச்சு சாமி. ஏன்னு சொல்லேன்னா சார் உழைத்தா மட்டும் போ சார், உழைப்பை மட்டும் உன்னதமாக எடுத்துக்கிறோம், வேற எதுவும் தேவை. பார்த்தீங்களா நாங்களே சிரிச்சுக்கிறோம், உங்களை ஒரு தொந்தரவு செய்ய மாட்டோம். நாங்கள் பேசுவோம், நாங்கள் சிரிப்போம், நாங்கள் கை நீங்கள் ஆளாம மட்டும் உட்காந்துருக்கு எந்திரிச்சு போன்ற எண்ணத்தை நீங்கள் கையெடுத்துறாங்க. அப்படியே யாராவது எந்திரிச்சு போ நினைச்சிங்கன்னா அந்த டேனிங் திரும்புற இடத்துல ஆளுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் புதைச்சி வச்சு 3 நாட்டுக்கோழி முட்டையை வச்சிருக்கோம். தாண்டி போனீங்கன்னா விக்குன்னு கையை சுண்டும். தேவையான்னு பார்த்துக்கு நல்ல வேணும் சார், நல்ல சிரிப்பு இருக்கான்னு சார். நாம சந்தோஷமான இடத்துல இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட நாம இருக்கிற இடத்தவே சந்தோஷமா வச்சுக்க நினைக்கிறதா அறிவாளித்த நினைக்கலாம். வெளியே தூரத்தில் பார்க்குறோம், ஏதோ வர்றாரங்க ஏதோ ஜோக்கு சிரிக்கிறாங்க வேஸ்டா அப்படின்னு நினைக்கிறாரு. பார்த்தீங்களா அவர் தான் ஆபத்தானவர். ஒருத்தர் ஐஸ்வால சீரியஸா இருக்கான்னு என்ன அர்த்தம்? அவன் வாழ்நாள் முன் சீரியஸா இருந்திருக்கான்னு அர்த்தம். புரியுதா இருப்பான் சார் ஜோக்கு என்ன ஜோக்கு அப்படின்னா எங்க போய் எப்படி ஓடும்? ஜோக்குன்னு தானே சொன்னோம், ஜோக்குன்னு சொன்னேன் அப்படின்னா ஜோக் சொன்னா என்ன இருக்கும் பாருங்க. அப்படி கோவப்படுறவங்களாவும் ஒரு அம்மாலாம் பல்டாட்டு பல்ல கட்ட மாட்டேங்குச்சு. அடுத்த ஆள்கிட்ட பல்ல கட்டுறவங்களுக்கு எங்க பரம்பரைக்கே கிடையாது அப்படிச்சு. அப்புறம் எப்படி அவரை பல்ல பிடுங்குவாரு? பார்த்தீங்களா? நீங்க சிரிக்காத நாளெல்லாம் உங்க வாழ்க்கையில் வீணடிக்கப்பட்ட நாள். பார்த்தீங்களா? ஒரே ஒரு ஆள் அனாதியா இந்த பாயிண்ட 187 பக்கத்தில் படிச்சு நல்ல பாயிண்டா இருக்கேன்னு சொன்னேன். அப்படி இருக்கக்கூடாது. நல்ல மனநிலையோடு நீங்கள் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போகும்போது ரொம்ப ஆரோக்கியமாக போய் நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்ன காரணம்னா இப்போ யாராவது பிபி கொலஸ்ட்ரால் சுகர் இருக்காது டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ 450 இருந்துச்சுன்னா எங்கள் பட்டிமன்றம் 9:45 முடியும் போது உங்கள் சுகர் லெவல் எடுத்து பார்க்க 120 குறைஞ்சிரும். அப்படியே எனக்கு டெஸ்ட் எடுத்து பாருங்க 120 983 ஓடி இருக்கும். சரிங்க உங்களை கதறி காலில் விழுந்து கெஞ்சி அது செய்யக்கூடாது சார், வேணும் சார். அது குடும்பமா சார்? இன்னைக்கு குடும்பத்தில் குழப்பம் தான் சார் அதிகம்.
மனம் விட்டு பேச முடியாதால் மாரடைப்புகள் கூடுகின்றன. இருவர் வேலைக்கு செல்லும் வீடுகளில் இரவு உறவை தவிர இதய உறவு இல்லாமல் போய்விட்டது. அதற்காகத்தான் இந்த 6 பேரை நாங்கள் அழைத்துட்டு வந்திருக்கிறோம். அவர்களை நேரம் விரயம் செய்யாமல் ரொம்ப கருத்துக்கள் சிந்தனைகள்லாம் இன்னைக்கு மனுஷன் சிந்திக்காம இருக்கும். அந்த காலத்துன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துக்கு போனால் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? 3ஆம் உலகப் போரை நிறுத்தியது ஒரு நகைச்சுவை என்ற வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. ஹிட்லருக்கும் ஒரே மீசை தான், சார்லி சாப்ளினுக்கும் ஒரே மீசை தான். ஆனால் ஒரு மீசை சிரிக்க வைத்தது, ஒரு மீசை மக்களை கொன்று குவித்தது. எல்லாத்துக்கும் குட்டி குட்டி வித்தியாசம், எல்லாத்துக்கும் வித்தியாசம். சிகரெட்டை கையில் வச்சிருந்தா ஆம்பளை, சீக்கிரட்டை மனசுக்குள்ளே வச்சிருந்தா பொம்பளை பண்ணுவாங்க. அந்த பிள்ளை எதுன்னு சொல்லவே தெரியாது. பார்த்துருக்கீங்களா? ஆச்சரியப்படுத்துவாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா வீட்டுக்காரு, லட்சுமி என்னங்க வாமா, உன்னை கல்யாணம் பண்ணி 33 வருஷம். ஆமாங்க. அதை போய் இந்த நேரம் 33 வருஷத்துல ஒரு சமையல் இல்லாத மாற்றம் இப்ப இருக்குமா? என்ன சொல்றீங்க? மாற்றம் வந்துருச்சு. முன்னாலாம் கருப்பு முடியா கிடக்கும், இப்ப வெள்ளை முடியா கிடக்கும். சரிங்களா? அவர் ஏன் தனியா கைதட்டார்னா, அவருக்கு நாங்க 150 ரூபாய் எக்ஸ்ட்ரா தர்றோம். அவர் கைதட்ட குறைச்சாதான் குறைஞ்சு. எல்லாமே ஒரு கணக்கு வழக்கு தான். இவர் ஏன் தட்டலைன்னா, போன தடவை சொன்ன அமௌண்ட் இன்னும் போடலை, அதனால போதும் கை கட்டின வரைக்கும் வேஸ்டா அப்படின்னு. அதனால நல்ல ஒரு இன்வால்மெண்ட் வேணும் சார். பார்த்தீங்களா, இந்த தேசத்தில் சிரிப்பவர்கள் செய்த சாதனை அதிகம்னு சொல்லுவோம். அதே போல் மனம் இருக்கும் போப்பதற்கு கவிப்பரசு சொல்கிறாரு, ஏங்க சிரிப்பு அவசியம்? எந்தெந்த வீட்டு திண்ணையெல்லாம் சிரிப்பு ஒலி கேட்குறதோ அந்த வீட்டு திண்ணையில் மரணம் வந்து உட்கார்வதே இல்லை. உன் சிரிப்பின் நீளம் எவ்வளவோ அதுதான் உடைய ஆயுளின் நீளம். நீ ஒவ்வொரு முறை சிரிக்கும் போதும் உன் சவப்பெட்டியிலிருந்து ஒரு ஆணி கழட்டப்படுது. வாழ்க்கையை பூட்டே கிடக்குது, அது சிரிப்பு சத்தம் கேட்கும் மட்டும் திறந்து கொள்ளுது. சந்தனத்தை கொடுப்போர் கை மணக்கும், வாங்குவோர் கை மணக்கு மாதிரி சொல்ற எங்களுக்கும் சந்தோஷம், கேட்டு சிரிக்கிற உங்களுக்கும் சந்தோஷம். அதுவும் கொங்கு மண்டலத்தில் பிரமாதமான ரசிகர்கள், நேர்மையானவர்கள் நிறையா சுற்றி இருக்கிற ஊர்கள். எங்கள் மாதிரி மதுரை ஊருக்கெல்லாம் வேலை வாய்ப்பு தர்ற ஊரே கோயம்புத்தூர், திருப்பூர் தான். அதுபோக நல்ல ரசனைன்னு சொல்லி அந்த சில இடங்களில் தினம் ஒவ்வொரு ஊர் போகிறீங்களா சார், எங்கே சார் நல்லா ரசிப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது நான் திருப்பூரையும் கோயம்புத்தூரையும் சொல்லியிருக்கிறேன். அந்த அளவுக்கு இந்த ரசனை மிகுந்த ஊரில் பெரும் கூட்டத்து மத்தியில் எங்கள் பட்டிமன்றம் கலகலப்பாக தொடங்கி அழகாக ரசித்து நீங்கள் வீட்டுக்கு போய் தூங்கும்போது அவ்வளோ நிம்மதியாக அழகாக தூங்குவீங்க சார். நான் எல்லா மேடையும் தவறாமல் சொல்கிறதா தான், 1 நிமிட சிரிப்பு 1 கிராம் தங்கத்தை விட விலை உயர்ந்தது. இன்னைக்கு தங்கம் எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? 1,03,000 ரூபாய்க்கு வந்துடுச்சு. அவருக்கு மண்டையாட்டுறாரு, அவரால் விலையை கேட்கத்தான் முடியும். பார்க்க முடியுமா சார்? அதே போல் பெண்கள்லாம் இருக்கீங்க, நீங்கள்லாம் சேலை இருக்குன்னா ஆச்சரியப்படுவீங்க. ஒரு கடையில் அந்த கடைக்காரி ஆச்சரியப்படும், ஏமா தினம் வர்றீங்க, இவங்களை பார்த்தா தினம் வர்றீங்க, ஆனால் எந்த சேலையுமே எடுக்காமல் போறீங்களம்மா. இது எடுத்துட்டு போகிறோம், உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இதுகளுக்குள்ளே பேசிட்டு நான் போய் காரில் போய் என்ன பேசுகிறான் கேட்பேன். என்ன அந்த கடையில் மட்டும் நீ சேலை எடுக்க மாட்டேங்கிற, அங்கே சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. இதெல்லாம் குட்டி குட்டி அதான் சார். என்னதான் இங்கே பெண்களை கிண்டல் பண்ணி பேசினா கூட வீட்டில் நுழைஞ்சோன்னா முதல்ல சாப்பிட்டீங்களான்னு கேட்குற ஒரு உணர்வு அது பெண்களை தவிர ஆட்டி வராது. அதனால் சும்மா மேடைக்காக ஒரு நகைச்சுவைக்காக அப்படி சொல்லுவாங்க. மற்றபடி எப்பவுமே உயர்வானவர்கள் பெண்கள் தான். இப்பொழுது பட்டிமன்ற முறையாக தொடங்க போகிறது. கீழே ஒரு ஆள் என்னத்தை போய் சொல்லிட்டீங்க தொடங்க போகுது. தினசரி வாழ்க்கை, ஒரு வாழ்க்கையை நகர்த்துவது எவ்வளவு சிரமம். நாங்கள் இப்போ பார்த்தோம், 4 நாளைக்கு மட்டும் நியூஸ் பேப்பரில் பாருங்கள், அந்த திருவள்ளூரில் அப்பாங்கிற ஒரு அருமையான, அதுவே எப்படி வாழ்க்கை எப்படின்னு பாருங்க சார். ஒரு ஏழை மாணவனுக்கு சிறந்த புத்தகம் எது என்றால் தன் அப்பாவின் முழு கஷ்டம்தான் ஒரு ஏழை மாணவனுக்கு சிறந்த புத்தகம் சார். திருவள்ளூர்ல அண்ணன் தம்பி 2 பசங்க, பெரிய பசங்க, அப்பாவுக்கு 3 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ், 3 கோடி ரூபாய். அவர் இறந்துட்டா அந்த வேலை வாரிசுக்கு கிடைக்கும். இந்த ஒரு விஷயத்துக்காக அந்த 3 கோடி ரூபாய்க்கும் அந்த அரசு வேலைக்காகவும் இருக்கிறதுலே விஷமுள்ள, உலகத்திலே அதிக விஷமுள்ள பாம்பு எது அப்படின்னா கட்டுவிரியன் பாம்பு தான். அந்த பாம்பு ரெடி பண்ணி அப்பாவே கொள்றதுக்கு ஒருத்தனுக்கு மனநிலை வந்திருக்குன்னா பணத்தின் வேகம் எந்த அளவுக்கு மோகமும் அதிகமாக போயிடுச்சு.
இதெல்லாம் ஒப்பிட்டு பேசணும் சார். இந்த இளைய தலைமுறை பெரியவங்களை மதிக்கின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் போச்சு அப்படின்றலாம் பிரமாதமாக பேசுவாங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் ரசிக்கிறீங்களோ கைதட்டுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க பேசக்கூடியது. ஒவ்வொரு ஆளும் 1.5 மணி நேரம் பேசக்கூடிய ஆள், அங்கே ஒரு அப்படின்னு பேசக்கூடிய ஆள் இன்னைக்கு அப்படி பேசலை. அதனால் இந்த விழா உங்களுக்கான விழா என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை எங்கள் அழைத்தமைக்காக இந்த விழாவினுடைய நிர்வாகத்துக்கு நன்றி சொல்லி, அன்புக்குரிய பெரிய நாங்களாம் மதிக்கக்கூடிய கோவை நகைச்சுவை சங்கத்துடைய தனபால் சாருக்கு நன்றி சொல்லிட்டு, இன்றைய தினசரி வாழ்க்கை மகிழ்ச்சியா அல்லது மகிழ்ச்சி அற்றதா, பட்டையை கிளப்புதா சட்டையை கிழக்கின்ற விவாதத்தில் முதலாவதாக லட்சுமி நாராயணன் அவர்கள், அப்படி ஒன்றும் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இல்லை சார், எங்கே போனாலும் சிரமம் சார், நான் இந்த காது வலிக்குன்னு சொல்லி டாக்டரை போய் உட்காந்து, டாக்டர் இந்த வலது காது வலிக்குது அப்படின்னே, நெஞ்சு வலி அப்படித்தான் இருக்கும். அவருக்காக கேட்கல. அப்புறம் மிஷின் எடுத்து அவர் காதில் மாட்டி விட்டுட்டு, சார் இந்த காது சரியா கேட்கல அப்படின்னே, பக்கத்தில் போடுங்க சார், என்ன வயசு அப்படின்றார். 43 சார். 43 வருஷமா நீங்க சொல்லி கேட்காத காது நேற்று வந்து நான் சொல்லியாப்பா கேட்க போகுது, வாங்க டீ சாப்பிடுவோம் சொல்லி என்னையும் டீ சாப்பிட்டு சுருக்கமா பசத்தி விட்டாரு. பார்த்தீங்களா, நம்ம தப்பா போய் எல்லாரும் நல்லா தான் சார் இருக்காங்க, கரெக்டா டாக்டரும் நல்லா தான் சொல்றாரு, வர்றேன் சரியா வரணும்ல, உட்கார்ந்துருக்கா. என்னங்க காயம் தொடையில, தம்பி உங்களை தான் கேட்கிறேன், தொடையில் என்ன காயம்? பக்கத்து போய், இப்ப நீங்க எல்லாம் சொல்லுமா, 5-6 தடவை கேட்கிறேன், அமைதியா இருக்காரு, என்ன காயம்? அது ஊம காயமுங்க. பார்த்தீங்களா, ஏன் இதை சொல்றேன்னா சார், ஒரு வருஷத்தில் மட்டும் 2000 போலி டாக்டர் எல்லாத்துக்கும் பயப்படுற சார். ஒரு காலத்தில் இந்த ஆரோக்கிய பில்லுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஆரோக்கியம் எப்படி சார் இருந்துச்சு? அன்றைக்கி யாராவது வாக்கிங் போகிறவங்க தாங்களா? இன்னைக்கு பாருங்க, மெரினா பீச்சில் 15 வருஷம் சாக்ஸும் போட்டுக்கிட்டு சவுண்ட் அதிகமாக இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது, மூவ் ஆக மாட்டேங்கிறான். அந்த இடத்துல அவர் வகுரை இழுத்து வட வைக்கும் போது இவர் இடவை இழுத்துட்டு போறார், அவர் வகுரை அவர் அமைக்கி விழுந்து கிடக்க, என்ன கொஞ்சம் தூக்கி விடுங்க அப்படி, தொப்பை விழுந்து, உண்மையிலே தொப்பை விழுந்துருது, தொப்புன்னு. பார்த்துட்டீங்களா, காலைல வாக்கிங் எப்படி சார் போகணும்? எனக்கு டாக்டர், தம்பி 10,000 அடி 3/4 மணி நேரம் போன் பேசிட்டு நண்பரோட பேசிட்டு இல்லை, விசு விசுக்கு நடக்கணும், வேர்த்தணும், சட்டை கழுத்தி புளியணும், இதுதான் வாக்கிங் அப்படின்றார். நம்மால் அப்படியே போகிறேன், 2 ஸ்டெப்பு தான் போகிறேன், 4 உளுந்த வடை ஒன்று, ஐயோ நெஞ்சு அவியாக இருக்கு, அதை நான் சுண்டலாம், அது கொஞ்சம் பார்சல் கட்டுக்கண்ணே, ஐயோ 2 ஸ்டெப்புக்குமா நடக்கவே முடியல, ஆமாம் அது அந்த ஜூஸாக எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேயே எந்திரிக்க முடியாமல் உட்காந்துருக்கு. ஒருத்தர் நான் வாக்கிங் போகிறேன், சமரன் ஒரு டூலர் என் வீட்டு முன்னுக்கு, சார் உட்காருங்க, டூலரில் உட்காரு சார், இல்லை சார் உட்காருங்க, வீட்டில் இறக்கி விட்டு போயிட்டேன். நான் போனது வாக்கிங் சார், நான் வாக்கிங்டாப்ல நடந்தே போவீங்களாக்கா, இந்த வாக்கிங்கே நடந்து போகிறதானியா, ஆச்சரியமா இருக்கு சார். இன்னைக்கெல்லாம் சார் இந்த மனசு வேணும் சார், பக்கத்து வீட்டுக்காரன் சந்தோஷமா இருந்தாலும் பிடிக்காது. நான் 2007 ஒரு 11 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கினேன், சாமியை கும்பிட்டு கார் வாங்கி குலசாமி கோயிலில் போயிட்டு மாலையை போட்டு நிறுத்தினேன், இவ்வளோதான். ஏற்று வீட்டுக்காரன் பொகுண்டு ஆகி, நான் வாங்கினது 7 லட்சம் ரூபாய்க்கு, அவன் 9 லட்சம் ரூபாய்க்கு செய்வலை செஞ்சிருக்கான். விசாரிச்சு பார்க்கும்போது கார் டயர் வெடிக்கணும், கவுந்துடணும் அப்படின்ட்டு தகடை மந்திரிச்சு வீட்டில் வச்சுட்டு போயிருக்கான் சார். நானும் எங்கள் அப்பாவும் நடிச்சாம வரைக்கும் தோன்றோம், தகடை தண்ணி பெட்ரோல்லாம் வந்துச்சு, தகடை காணும், 6 பேர் கொண்ட குழு புதைச்சிருக்காங்க. இந்த மாதிரி மனநிலையில் வாழ்றாங்க சார். ஆனால் இந்த இடம் தான் எல்லாரும் சிரித்து மல்றதுக்கு நிரம்ப பேச போகிறாங்க. என்னைக்கு இந்த உடல் வீட்டை விட்டு வெளியே போச்சோ, இந்த உடல் மருத்துவமனைக்கு போயிடுச்சு. எதுக்கு இதை நான் பாயிண்ட சொன்னேன்னா, ஆரோக்கியத்திற்கான அஸ்திவாரம் எதுன்னு கேட்டிங்கன்னா மகிழ்ச்சியாக இருப்பதும், உங்களுக்கு டென்ஷன் வரும்போதெல்லாம் ஒரு சோக்கை கேட்டிங்கன்னா டென்ஷன் குறையும், இன்னும் ஒரு மெல்லிசான பாட்டை கேட்டிங்கன்னா உங்கள் டென்ஷன் குறையும், மன அழுத்தம் குறையும் என்ற நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சி ஒரு பாசிட்டிவான நிகழ்ச்சி அவங்களுக்கு அமையும் என்று சொல்லி, முதலாவதாக பட்டை கிழிக்கிறது தினசரி வாழ்க்கை, காலைல எந்திரிச்சு வீட்டுக்கு போவந்துட்டு பரபரப்பு இதெல்லாம் பாருங்க. ஆஃபீஸ் போகிற அவசர வீடை பூட்டிட்டு சாவியை தொங்க போட்டுட்டு பூட்டை பைக்கில் ஓடிக்கிட்டு இருப்பாங்க, பதட்டத்தில், அவ்வளோ பதட்டம், என்ன நடக்குன்னு தெரியாமல். அதே போல விசேஷம் வச்ச உடனே முதல்ல சொந்தக்காரன் வருவான், பார்த்தீங்களா, அப்போ தான் கடனை உடனே வாங்கி வீடை கட்டியிருப்போம். வந்து அப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்டு, என்ன சீலிங்கில் ஃபேனை மாட்டிருக்கீங்க, என்ன கிச்சனில் அடுப்பு வச்சிருக்கீங்க,
எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் மாமா, என்ன மாப்பிள்ள கதவுல ஓட்டையா இருக்கு அப்படின்னாரு. அதான் ஆமா சாவி போடுறது. அப்படியா? அவர் எவ்வளோ குறை சொல்லிட்டு இருக்காவே. அப்படி குறையே பார்க்குற நேரத்தில் நிறையும் பார்க்கணும். இந்த நிகழ்ச்சியில் அது உங்களுக்கு ஏறக்குறைய அதிகபட்சமாக இருக்கும் என்று சொல்லி, முதலாவதாக ஆமாம் லட்சுமி நாராயணன் அவரை பற்றி சொல்லணும்னா தேவகோட்டை. இந்த மேடையோட அழகு பாருங்க. ஒவ்வொரு மாவட்டத்தை சேர்ந்தவங்க நம்ம கொங்கு மண்டலத்துக்கு வந்திருக்காங்க. அவர் காரைக்குடி செட்டிநாடு பக்கம். அடே அப்பா, நம்ம ஊர் எப்படி பிரசித்தி போட்டுறோ அதே மாதிரி வீடே பிரம்மாண்டமாக இருக்கும். 1000 ஜன்னல் வீடு. அவர் எண்ணிக்கிட்டு இருக்கும்போது 87 வயசு ஆகி போயிடும். அப்புறம் இன்னைக்கு அவர் வீடை குடியிருக்க இந்த பொங்கலுக்கு பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சாரா 3 பொங்கலுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கணும். அதுக்குள்ள இந்த கடைசி ஜன்னல் திருப்பிடிச்சு போயிடும். நான் நண்பர் விட்டு போயிருந்தேன் காரைக்குள்ள போயிருந்தேன். அவ்வளோ ஒரு வீடு சார். ரெஸ்ட் ரூம் போனோம் அப்படின்னேன். டீஸ் பெட்டி எடுத்துட்டு போங்க அப்படின்னாரு. வீட்டுக்குள்ளே டீஸ் பெட்டி போனோம். போயிட்டு போன் பண்ணேன், என்ன பெட்ரோல் தந்துச்சு. அங்கே உள்ளே பல்க் இருக்கு, பெட்ரோல் போட்டுக்குங்க. பார்த்தீங்களா, திடீர்னு நகைச்சுவை நாங்கள் செஞ்சுருவோம். எந்த நேரம்னு எங்களுக்கே தெரியாது. அதனால எந்த நேரம் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். அவ்வளோ வகையான உணவுகள் பார்த்தீங்களா. இன்னைக்கு பாருங்கள், எல்லா ஆண்கள் முகத்தை என்ன மகிழ்ச்சி தெரியுமா, இன்னைக்கு அது புதுசாக ஒன்று சாப்பிடுவோம்யா இந்த ஃபுட் கோர்ட்டில் அப்படின்னு சிரிச்ச மாணிக்கு இருக்கான். மணிமேலோட அச்சய பாத்திரமும் உண்டு. ஏழை எளியவருக்கு அந்த பாத்திரங்கள் எடுக்க எடுக்க உட வந்துக்கிட்டே இருக்குமா. இதான் மணிமேல் அச்சய பாத்திரோட நோக்கம். அந்த மாதிரி இன்னைக்கு பெண்களில் மணிமேலோட அச்சய பாத்திரமே கிடைச்சா கூட ஆம்பளைக்கு கிடைக்கிறது உப்புமா தான். அவன் செஞ்ச தலையில் தப்பு. இந்த அன்னபாரிய சொல்லல சார், அவங்க ஊரில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் டீ குளிச்சிட்டான், பொழைச்சிட்டான் சார். அடுத்த நாள் இவங்க வீட்டில் டீ குடித்தான், போயிட்டான் சார். அப்போ டீ குடித்தவங்க பொழைச்சி எப்படி டீ குடித்தவங்க? அதுதான் நகைச்சுவை, வேற ஒன்றும் கிடையாது. தப்பானிக்க அன்னைக்கெல்லாம் பட்னி சாவுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு சட்னி சாவு. இவங்க வைக்கிற சட்னியில் போயிடானையா வாரக்கணக்கில் வச்சா. அந்த மாதிரி பாரம்பரியமிக்க காரைக்குடி செட்டிநாடு பகுதியில் சிறப்பாக இருக்குது அவங்களுடைய கலாச்சாரமும் அணுகுமுறையும். அந்த பகுதியில் வளர்ந்து வரக்கூடிய இளம் பேச்சாளர், நிரம்ப ஐயா சாதம்பாப்பியார் பட்டிமன்றங்களில், கல்யாணமலை பட்டிமன்றங்கள்லாம் பேசி வரக்கூடிய லட்சுமி நாராயணன் அவர்களுக்கு உற்சாகமான கரகோஷம். பேருக்கு ஏற்ற மாதிரி அப்படி லட்சுமி கடாட்சியம் பேர் அப்படி இருக்கணும். எங்கள் ஊரில் ஒருத்தன் நல்லா இருப்பான். 100 வருஷம் பல்பு போட்டால் பல்பு பீஸா போயிடும். அப்படி ஒரு டார்க்கு அப்படியே இருப்பேன் டல்லா. பேர் என்ன தெரியுமா? பிரகாசம். டல்லா இருக்கும் பிரகாசம். சித்தப்பா பேர் சித்தப்பா பேரா? அவர்லாம் எதுக்கு என்ன இருக்காருன்னே தெரியல எனக்கு. உங்க வீட்டுக்கார் பேரா? எத்தனை பேருமா? ஒரு பேரை சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் படுற வாடு இந்த ஜோக்கை கேன்சலே பண்ணியிருந்திருக்கேன். ஏன்னா அவார்டா இருக்க பேர் எங்க வீட்டுக்கார் பேர் சார், எங்க சித்தப்பா சார். என்ன இப்படி விட்டா சரின்னு போங்க சார். திட்டிக்கிட்டே இருக்கான் சார். எங்க ஊர்ல விட்டேன் பேரா என்னன்னு கேட்டேன். ஆசீர்வாதம். உங்க என்ன போங்க மாங்கிட்டு நீங்க உங்களோட பட்டிமன்றம் நடத்தி ஒரு பேரை ஒரு நகைச்சுக்கும் சொல்ல முடியலையா? ஆச்சரியமா. என் கூட படித்த ஒன்று காலேஜுக்கு வராது, ஸ்கூலுக்கு வராது. பேர் வந்தனா, நீ வந்தன்னா வராட்டி எங்களுக்கு என்ன அப்படின்னா எங்கள் வேலையை பார்க்க போயிடும். இது மாதிரி பார்த்தீங்களா, பெயருக்கும் அவங்களுக்கும் பொருத்தமில்லாமல் இருக்கும். முரண்பாடு நிறைய முரண்பாடு பார்த்தீங்களா சார். பூனை குறுக்க போனால் அபசகுணம் திரும்பி வரான், ஆனால் வீட்டில் பூனை வளர்க்குறான். கழுதையை பார்த்தா யோகம் வரும்ன்றான், வீட்டில் எவனா கழுது வளர்க்குறானா? இந்த மாதிரி அறிவாளித்தனமாக பேசினா எனக்கு 3 பட்டிமன்றம் கேன்சல் ஆகுது. இதுக்குத்தான் நான் குருவி ஜோக்கு மைனா ஜோக்கோடு என் வேலையை முடிச்சுக்கிறது. இது எதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி வேலை? பூனை யானைண்டு போட கேனண்டு போயிடாது, அது வசப்படாது. இதான் சார் குழந்தையெல்லாம் வரணும் சார். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப மன அழுத்தம் சார். குழந்தைகளே கல்வி விரல்களைத்தான் வேலை வாங்குகிறே தவிர மூளையை வேலை வாங்குவது. எழுதுறான் பக்கம் பக்கமாக எழுது. எதுக்கு எழுதுறேன் என்னன்னு 25 பேப்பரில் முதல் நாள் ஃபஸ்ட்டு மாநிலத்திலே ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறான். 3ஆவது நாள் ஒரு சாப்பில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். படிப்புக்கு தகுந்த இது கிடைக்கிறது. இதெல்லாம் ஒப்பிட்டு தான் அவர் என்ன சொல்கிறாரு, தினசரி வாழ்க்கை எங்களுக்கு சரி அமையலை என்று. அதே அன்னைக்கு அவர் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை அந்த அபுராம்பட்டினம் கடற்கரை ஒட்டி அவங்க வீடு. தேச பல்லு விளக்கிட்டு வாயு ஒப்பிடிக்கிறதில்லை. ஆண்டு இருந்தால் அலையை அடிச்சுட்டு போய் சலான்னு அவருக்கு தண்ணி செலவு மிச்சம். ஐயா 3 அதிகாரி முன்னாடி உட்காந்துருக்காங்க. என்ன இவங்களா பேசி இவங்களா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கயா பேர். ஐயா அப்படி தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருப்போங்கய்யா. அப்படி அந்த பகுதி. இதெல்லாம் எதுக்குன்னா ஒரே இடத்துல இந்த மாவட்டத்துடைய கலாச்சாரம் பேச்சு அணுகுமுறையை கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி.
அவர் நிறைய பட்டி மன்றம், பாட்டு மன்றம், ஆண்கள் இப்போ நல்லா பாட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னெல்லாம் பெண்கள் பாடினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ மென்மையாக இருக்கும். இப்போ அரண்மனை சீரியல் பார்க்க அரக்கில் முறுக்க சாப்பிட்டு, அன்னைக்கு நாங்கள் 6 பேரும் டீமோடு போயிருக்கோம் அந்த ஊருக்கு, பட்டி மன்னார்குடிக்கு, அந்த ஆர்கனைசர் வீட்டுக்கு. அந்த அம்மா எங்களை சாப்பிட சொல்லி இதே மாதிரி சேரில் உட்காந்துருவோம். சாப்பிட்டு போங்க தம்பி அப்படின்னு சேரோடு விழுந்தோம் 6 பேரும். அத்தாட்டி உன் குரலே எப்படி இருக்க போதோ, உன் சாப்பாடு எப்படி இருக்க போகுது, டென்ஷனோட வெளியே வரான். அந்த அம்மாவோட வீட்டுக்காரா 7-8 வருத்தில் நித்தண்டி மீச தேன் கூடு மாதிரி. என்னன்னே அக்கா அப்படி பேசுகிறாங்க, எப்படி? அவள் அப்படிதான் தம்பி பேசுவா. நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்கிறாம சாப்பிட்டு விட்டு போனா தானே நம்மளுக்கு ஒரு மரியாதை, வந்தவங்களும் வரவேற்கணும் தம்பி. அப்புறம் என்ன பேசுறீங்க அப்படின்னாரு. கும்பிட்டோம், ஐயா நாங்கள் தான் தேவையில்லாம வந்துட்டோம், இந்த அப்படி பேசாதீங்க, மறுபடியும் தொடர வேணாம் அப்படின்னு சொல்லி பட்டிமன்றத்தை கேன்சல் பண்ணிட்டு வாடகை சைக்கிளில் வந்தோம் ஊருக்கு. எல்லா இடத்தும் ஒரே மாதிரி வரும். ஆனால் பாவம் அதே ராஜநீதி அவர்கள் கல்யாணம் ஆன முதல் நாள் மனைவி உட்கார வச்சு, பாட்டு மன்றம், நான் நிறைய மேடைக்கு போகிறேன், நீயும் பாடினேன்னா ஒன்றையும் ஒரு பாட்டு பாடு. காலைல 10:30 தாலி ஏற்றிருக்காரு, 7:45 பாட்டு பாட சொன்னார். அந்த அம்மா அப்போ வந்த படம், இந்த தூது வேலை ஏழையார், அந்த பாட்டை பாடு அப்படின்னா சுடுதெல்லாம் போட்டு கொடுத்துருக்காரு, பாடு வேலை இறச்சி. டக்குன்னு பார்த்தா அவரை காணா, எங்கன்னு தேடி பார்த்தா கொல்லை பக்கம் அரளி அரைச்சிட்டு இருக்காரு. கல்யாணம் நாளைக்கு ஒரு மனுஷன் அரளி அரைச்சிருக்காருன்னா பார்த்தீங்களா, எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தார். அந்த மாதிரி பாட்டு மன்றம், நகைச்சுவை மன்றங்களில் இவங்கெல்லாம் நல்ல விஷயத்தை செய்கிறாங்க சார். தினந்தோறும் துன்பத்திலையும் மன உளைச்சல், பண உளைச்சல் இருக்க மக்களை மகிழ்ச்சிப்படுத்துறதே அவங்க செய்கிற பெரிய புண்ணிய விஷயம். அதுதான் முக்கியம். அந்த வகையில் நிரம்ப மேடைகளில் பேசி மக்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய அபிராமப்பட்டினத்தை சேர்ந்த ராஜநிதி அவர்களுக்கு ஒரு வாழ்த்து. ஏன் கவலையோடு உட்காடுறாருன்னா, அவருக்கு பஸ்ஸு, கடைசி பஸ்ஸு 9:45. என்னை பார்க்குறாரு, இவன் இப்போ இந்த ஜோக்கு வந்திருக்கான், நீ வாத்தியார் ஜோக்கு கிடக்கு, டாக்டர் ஜோக்கு கிடக்கு, நம்ம எல்லாமே என்ன போன்னு தெரியல, இதில் 3 பேர் டீ குடிக்கிற ஜோக்கெல்லாம் சொல்லுவார், அப்போ நம்ம பால்டாயில் குடிக்க வேண்டியதா அப்படின்ட்டு அவர் விரக்தியில் இருக்கார். அதே போல் அருமை தம்பி பேராசிரியர் அவர் மாலத்தீவில் சென்று முனைவர் பட்டம், ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, எல்லாரும் ரொம்ப படிப்பாளி. தினந்தோறும் வாசிப்பு திறன் இல்லைன்னா மேடையை கையாள முடியாது சார். கீழேருந்து பார்க்கும்போது இந்த மேடை ரொம்ப எளிமையாக தெரியும், நான் உட்காந்தானே பேசுகிறாருங்க. ஆனால் இங்கே வந்தோன்னா வெட்ட வெட்ட நடுங்க. இந்த போடியம் எதுக்காக வச்சிருக்கிறது, நம்ம கால் நடுக்குன்னு தெரியக்கூடாதுக்கா, 2 முட்டி முட்டும், அந்த அளவுக்கு ஒரு பதட்டம் வரும் சார் முதல்ல பேசுறதுக்கு. அதெல்லாம் அவங்க கையாண்டிருக்காங்க. அந்த போல் இளம் வயதிலிருந்தே நிரம்ப மேடைகளில், அதோட பேராசிரியர் நிறைய மாணவர்களுக்கு நல்ல விஷயங்களையும் மோட்டிவேஷன்லாம் பேசி வரக்கூடிய அருமையான பேச்சாளர். பாட்டு மன்றத்தில் பேசியிருக்கிறார், கருத்தரங்கத்தில் பேசியிருக்கிறார், எல்லாமே நன்றாக பேசி வெற்றி மேடையாக பவனி வரக்கூடிய சேலத்தை அவர்கள் அங்கேயும் பேராசிரியர் இருந்தார். சொந்த ஊர் திருவாரூர். அபு அவர்களுக்கு ஒரு பாராட்டு சொல்லி வாழ்த்து சொல்லி வரவேற்றுங்க. பேர் அப்படி 2 இடத்துல இருக்கும். என் பேர்லாம் முழு பேர் முத்து இருள பாண்டியன். எங்கள் சார் கூப்பிட முடியாமல் நெக்ஸ்ட் அப்படின்பார், எஸ் சார்ன்ட்டு உட்காரு. எனக்கும் பேர் கிடையாது, முருகனுக்கு எடுத்து என் பேர் எம்மில் வரனால நெக்ஸ்ட் அப்படின்பார், எஸ் சார். 9 வருஷமாக நெக்ஸ்ட்டுக்கு எஸ் சார்னு சொன்னது நான் ஒரு ஆள் தான். அப்படியெல்லாம் எங்கள் வாழ்க்கை அமைஞ்சு. சின்ன வயசில் ஒரு டைத்தில் ஒரு மாதிரி எங்கள் பாட்டிகிட்ட சொல்லேன், ஸ்கூலுக்கு போகிறேன் பாட்டி, போப்பா தப்பில் அடிக்கடி பாட்டியை போட்டு தள்ளாத, உனக்கு லீவ் வரும்ன்ற போதெல்லாம் எங்கள் பாட்டி செத்து போச்சுன்னு என்னை கொண்டிடாத. ஏன்னா ஆச்சரியமாக இருக்கும், சின்ன வயசு இளமையன். நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறேன், 10th எக்ஸாம் எழுத போகிறேன்னு சொன்னேன். எங்கள் பாட்டிக்கு அப்படியாப்பா அப்படின்னு கால் டிக்கெட்டை வாங்கி சாமியை கும்பிட்டு பொட்டு, சந்தனம், குங்குமம், பன்னீர், சூடம் பொருத்தி அந்த கால் டிக்கெட் மேலே கடைசியில் எடுத்து பார்க்குறேன், கால் டிக்கெட் தான் இருந்துச்சு, 3/4 டிக்கெட்டை காணும். பொட்டு இவ்வளோ ஒரு பொட்டை வச்சு அதில் நானே டிக்கெட் வாங்கின மாதிரி இருந்தேன். எப்படின்னு பார்த்தீங்களா? அவங்க ஒரு ஐதீகம் அந்த காலத்தில் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். போய் 8th ஸ்டாண்டர்டில் ஓட்டப்போட்டில் கலந்துக்கிறேன் பாட்டி அப்படின்னு கூப்பிட்டு, பார்த்து மெதுவாக ஓடணும்ப்பா. மெதுவாக ஓடி என் தலையில் மண்ணள்ளி போட்டாங்க. மெதுவாக என்ன எப்படி இருந்தாலும் அப்படி கேட்டாங்க, ஏன்னா நீ ஓட்டப்போட்டியில் ஜெயிக்கல அப்படின்னா எல்லாரும் பயந்துக்கிட்டு எனக்கு முன்னாடியே ஓடிட்டாங்க அப்படின்னு வாங்க. அவனுக்கு முன்னாடி தான் நீ ஓடணும். இந்த மாதிரி நிரம்ப பேசுவாங்க. ஆக தினசரி வாழ்க்கை என்பது அப்படித்தாசா இருக்குது. சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் அவங்க சொல்லுவாங்க, 286 நாள் விண்வெளியில் இருந்தாங்க.
பெருமையாக பேசுகிறீங்களே, இவங்க 3 ஒரு வகுத்துருச்சல தான். சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் விண்வெளிக்கு போய் 254 நாள் இருந்து சாதனை புரிஞ்சது. செய்தியில் போடுறீங்க, டிவியில் போடுறீங்க, சோசியல் மீடியா போடுறீங்க, யூடியூப்பில் போடுறீங்க, இன்ஸ்டாகிராமில் போடுறீங்க, சாலிகிராமத்தில் போடுறீங்க. கூட 3 ஆம்பளை பாபா கொஞ்சம் மாதிரி போனாங்களே, எதுலாம் ஒரு டிவியில் போட்டிங்களா சாமிங்களா? அவர் வேறு மில் மோர், கடைசியில் பாலை ஊற்றி படுக்க வச்சுட்டீங்க. அதுதான் இவர்கள் வகுத்து. எங்களையும் சொல்லுங்க சார், இடையில சொல்லுங்க. நடக்கலையே சார், அப்போ நாங்கள் எதுக்கு இருக்கோம் அப்படின்ட்டு நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், என்னையா உன் சம்சாரம் ஒன்று அடிக்குமா அப்படின்னு. ஆமாம் ஆமாம் அப்படின்னு. 2 தடவை சொல்கிறேன், 2 சம்சாரம் சார் அப்படின்றார். எல்லா பக்கம் டென்ஷன் இருக்கு சார். ஒரே விஷயம்தான், ஒரே பொருள் தான், ஆனால் மீனிங் வேறையா இருக்கு. கடற்கரையில் 2 சாமியார் சார். சாமி வணக்கம், பதிலுக்கு அவர் சுவாமி வணக்கம். இப்படி நீங்கள் சுவாமியாக துறவரம் பூண்டீர்கள். அது பெரிய வேடிக்கை. கூறுங்களே ரசிப்போம். இளம் வயதில் கலாகலா என்று ஒரு பெண்ணை விரும்பினேன். பின்ன காதல் கைவிடவில்லை. அந்த சோகத்தில் தான் சாமியார் ஆயிட்டேன். என் கதை இருக்கட்டும், தாங்கள் எப்படி சுவாமியாக மாற்றினீர்கள்? அந்த சனியை முடிச்ச கதவை நான் தான் கல்யாணம் பண்ணேன். ஒரு வேளை உங்களுக்கு தரமாட்டேன் எல்லாம். அதே போல இந்த பட்டிமன்றத்தில் வெறுமனே சிரிப்பதற்கு மட்டுமா அப்படின்னா, நிறைய சிந்திப்பதற்கான விஷயம் உண்டு. நிறைய டிப்ஸு கொடுப்போம். வாழ்வியல் ஒற்றுமைக்கு, குடும்ப ஒற்றுமைக்கு. உங்க மனைவி எங்கேயா இருக்கிறப்போ கோபத்தில் பேசுவாங்க, ஏங்க எங்க இருக்கீங்க, எங்க இருக்கீங்க, எங்க இருக்கீங்க, 100 டிகிரி இருக்க இந்த கோபத்தை சட்டனா நீங்க கீழே இறக்க முடியும். ஒரே பதில், எந்தெங்க இருக்கேன் நம்பது, கீழே குனிஞ்சு பாரு, ஓ இதயத்தில் தான் இருக்கேன். உடனே நம்ம பார்த்து மெதுவாக வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னா. பாத்தியா எவ்வளோ கோத்து எப்படி குறைச்சிருக்கும் பாருங்க. வார்த்தை தான் சார். சங்கு ஊதிட்டாங்கன்னு சொன்னா நெகட்டிவ். நீ அவசரமா சங்கு முழங்கியது அப்படின்னா பாசி. ஒரே விஷயம், நம்ம பயன்படுத்துகிற பொருள் தான். என்னங்க நெஞ்சு வலிக்குன்னு சொன்னீங்க, வாங்க ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துரும், அப்போதான் இதயத்தில் என்ன இருக்குன்னு தெரியும். வேணாம்மா வேணாம் அப்படி சொல்ல, இங்கே ஞாயிற்றுக்கிழமை லீவ் இன்னைக்கு வாங்க எக்ஸ்ரே எடுத்து இதயத்தில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். எதுக்கும் அவ்வளோ தடவை போய் இதயத்தை எடுத்து பார்த்தா கூட அங்கே நீ இதையாக இருக்க போகிற, அங்கே நீ தான் இருக்க போகிற, எதுக்கு அங்கே போய் பார்க்கணும்? 5 நாளைக்கு உனக்கு ஐரமீன் குளம் கிடைக்கும். பாராட்டிக்கிட்டே இருக்கான் சார். மனைவி பாராட்டிக்கிட்டு இருந்தா குடும்பம் எப்படி பட்டை கலப்பும். கோவப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சட்டைக்கு என்பதை சொல்லுவதற்கு தான். அவங்க ரொம்ப நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க, உங்கள் வீட்டு சிசிடிவி கூட நீங்கள் பார்க்கலாம். இப்போ எல்லா டிவியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜல்லிக்கட்டு வர்ணனை பண்ணவங்கெல்லாம் ஆண்கள் தான் பண்ணியிருக்காங்க. முதல்ல ஒரு பெண் ஜல்லிக்கட்டு வர்ணனை பண்ணது அவங்க தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு. பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லாமல் நிரம்ப திரைப்படங்கள் இப்போ கூட அவங்க ஊர்லேயே 3 படங்கள் ஷூட்டிங் நடக்குது. அதில் கூட விமல் அவர்கள் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 2-3 படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. ஆன்மீக பேச்சு. அவங்க கிறிஸ்துவராக இருந்தால் கூட சிவனை பற்றி 1.5 மணி நேரம் பேசுவாங்க. முருகனை பற்றி கந்தசிஸ்ட் முருகனே ஒரு நான் வாட்ஸ்அப்பில் வந்துட்டார். என்னம்மா எனக்கு தெரியாதுல எப்படிம்மா பேசுகிறப்போ இருக்கடி சாமி அப்படி. பார்த்தீங்களா விஷயம்? காமராஜரை பற்றி 2 மணி நேரம் பேசி வாட்ஸ்அப்பில் காமராஜரே வர்ற அளவுக்கு. ஏன் சொல்கிறேன்னா நகைச்சுவைக்காக தான். அவ்வளவு தேடல் இவங்களாம் தேடி. சார் யார் பேச்சாளன் அப்படி என்றால், வாயை பயன்படுத்தவெல்லாம் பேச்சாளன் அல்ல, வார்த்தைகளை பயன்படுத்தவன் தான் பேச்சாளன். நீங்க ஒருத்தர் 10,000 ரூபா கொடுத்தா கூட கிடைக்காத திருப்தி, மாப்பிள்ளை பயப்படாங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை ரொம்ப அழகானது. அதைத்தான் அவங்க செய்து வர்றாங்க. அந்த அளவுக்கு திறம்பட பேசக்கூடிய கோயில்பேட்டையை சேர்ந்த அன்ன பாரதி. இப்படி நல்லா பேசினா கூட அவங்க அப்பா போன 3 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்து வச்சு. அவங்க ஊரில் தேர் திருவிழா நடந்துச்சு. மனுஷன் தேர் இழுத்தார். அதுக்கு தரதான்னு எழுதிட்டு போய் 3 நாள் உள்ளே வச்சுட்டாங்க. தேரை வீட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டாரு. அதாவது அங்கே கொண்டு போகணும், சர்ச்சுக்கு கொண்டு போகணும். குழப்பங்கள் இருக்கு, நம்ம இடையில பேசிக்கிறோம். அதே போல் அவங்க ஒரு பட்டிமன்றத்துடைய மனோரமா பாடுவாங்க, பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நகைச்சுவை. கலக்கப்பியார் நிகழ்ச்சியில் ஆண்களே பேசும்போது பெண்கள் நாங்களும் பேச முடியும்னு சொல்லி ஒரு பெண்ணாக போய் அந்த நிகழ்ச்சியிலே தனித்துவமாக பேசி
நிரம்ப பல்சுவையாக பேசக்கூடியவங்க. கவிதையோடு பேசுவாங்க, பாடலோடு பேசுவாங்க. எல்லாருக்கும் பிடித்தமான பேச்சாளராக இந்த மேடையில் அமைவாங்க. திருச்சியை சேர்ந்த அன்னலட்சுமி அவங்களுக்கு ஒரு கரகோஷம் கொடுத்து வாழ்த்து சொல்லிடுங்க. நிறைவா அவங்க வந்தீங்கப்பட்டேன் அங்கிட்டு பேராவூரணி, அறந்தாங்கி பக்கம் பேராவூரணி சொந்த ஊர், தஞ்சாவூர். எல்லாமே போஸ்ட்மேன் கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க அஞ்சல் தொழில் இருக்காங்க, போஸ்ட் உமன். இது என்ன சந்தோஷம்னா, பெண்கள் தான் போஸ்ட்மேன் வேலைக்கு இருந்தால் நல்லது, போஸ்ட் உமனாக இருந்தால் தான் நல்லது. ஏன்னா அப்போ தான் உடனே டெலிவரி ஆகும். பரவாயில்ல, இதுக்கு இந்த மாதிரி எதிர்பார்க்காதுக்கு சிரிக்கிறீங்க. எதிர்பார்த்து ஒன்றை சொல்கிறேன், என் பக்கமே வரமாட்டேங்க. அம்மா அப்பா உட்காந்துருக்காரு, பையன் போய் அப்பா இந்த பலூனை ஊதி கொடுப்பா. நான் என்னடா ஊத போகிறேன், உங்கள் அம்மாட்ட போய் கொடுறேன். ஏன்பா, அவள் தான் தான் சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்குவா. எல்லாரும் விதவிதமாக பேசுவான், எல்லாரும் ஒரே மாதிரி பேசிட மாட்டேன். ஆனால் அந்த இடத்துல சண்டை இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறோம். அவங்களும் இந்த இளம் வயதில் உழைத்து, சாதாரண பெண் ஒரு மேடைக்கு வந்து போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அங்கே இருக்கணும், இங்கே வந்து போகணும், சரியான போக்குவரத்து வசதி இருக்காது. இருந்தும் உங்களை மகிழ்ச்சிப்படுத்துகிற அழகான விஷயம். நல்ல அவங்களும் கலக்கு பேர் நிகழ்ச்சி, காமெடி ஜங்ஷன் சொல்லி நாங்கள் ஒரு சன் டிவியில் ஒரு நிகழ்ச்சி பண்ணோம், அதுலேயும் அவங்க பேசியிருக்காங்க. ரொம்ப நுணுக்கமாக அழகாக பேசுவாங்க, ரசிக்கும்படியாக பேசுவாங்க. அதான் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் பேராவூரணி சேர்ந்த நீலவேணி அவர்களுக்கு ஒரு கரகோஷம் கொடுத்துருங்க. இப்போ பட்டிமன்றம் முறையாக தொடங்குகிறது. நீங்கள் எதை பற்றி யோசிக்காமல், லாஜிக் இல்லாமல் சிரிச்சிருங்க. இதெல்லாம் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமாலாம் யோசிக்காமல். இப்போ பாருங்களேன், ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். எனக்கு இது வரைக்கும் கல்யாணம் ஆகி சண்டையே வந்ததில்லை மாப்பிள்ள அப்படின்னா. எனக்கு சண்டை என்னையா ஆச்சரியமாக இருக்குன்ற அத்தனை பேர் காலில் தொட்டு கும்பிட்டுருக்காங்க. அந்த டிப்ஸை சொல்லியா நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். கல்யாணம் ஆனது சண்டே வந்தது இல்லையா? எப்போ கல்யாணம் ஆச்சு? நேற்று காலையில் 9:30 மணிக்கு. கோவருது பார்த்தீங்களா? அது மாதிரிலாம் இருக்கு. அதனால் இந்த மேடை முழுக்க முழுக்க உங்களுக்கான மேடை. இதே போல் இந்த 2026 எல்லாருக்கும் மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்க வேண்டும் என்று சொல்லி புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்து, முதலாவதாக அன்பு தம்பி தேவகோட்டிலிருந்து லட்சுமி நாராயணன் அவர்கள் பேச போகிறாரு. பெரிய கரகோஷம் கொடுங்க, வாழ்த்துங்க. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்னும் நிலை வேண்டும். எங்கள் கவி பாரதி எண்ணப்படி வேண்டும். சங்கத்தமிழ் மதுரத்தமிழ் முத்துத்தமிழாக தமிழே என் உயிராகி உணர்வாகி மூச்சாக வேண்டும் என்ற அன்னை தமிழை போற்றி பணிந்து, எல்லாம் வல்ல இறையருள் சிறப்பினை வேண்டி இந்த அற்புதமான நகைச்சுவை சிறப்பு பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீற்றிருக்கிற, அழகிலே கனரா பேங்காக, அறிவிலே இந்தியன் ஓவர்சீஸ் பேங்காக, அன்பிலே மெர்கண்டைல் பேங்காக, பார்வையில் பாரத் ஸ்டேட் பேங்காக, எங்களை போன்ற பேச்சாளர்களுக்கு சம்பளத்தை அள்ளி அள்ளி கொடுப்பதிலே ரிசர்வ் பேங்காகவும் விளங்குகிற நடுவர் ஐயா அவர்களே, கடைசியில் பவர் பேங்க் காசு இல்லாமல் நான் போய் கிடப்பேன். இதான் நடக்க போகுது. நீங்க என்ன சாதாரண நடுவரா? எப்படிப்பட்ட நடுவர் தெரியுமா? வீரத்துல நீங்க ஒரு சிங்கம், வேரத்துல நீங்க ஒரு புலி, தந்திரத்துல நீங்க ஒரு நரி, அழகுல நீங்க ஒரு மயில், பண்புல நீங்க ஒரு மான், மொத்தத்துல நீங்க மனுஷனே இல்லை. பார்த்தீங்களா சார்? ஒரு நடுவரை பார்த்து மனுஷனே இல்லைன்னு சொல்றான்னு நீங்க நினைக்கலாம். மறுபடியும் சொல்றேன், நீங்க மனுஷனே இல்லை. எப்படி நீங்க மனுஷனா இருக்க முடியும்? எங்களை போன்ற பேச்சாளர்களுக்கும் கலைஞர்களுக்கும் பல நல்ல மேடைகளை தொடர்ந்து வழங்குகிற தெய்வமாக நீங்கள் இருக்கிற போது நீங்க எப்படி சார் சாதாரண மனிதனாக இருக்க முடியும்? உண்மையாவே ரொம்ப அற்புதமான ரசிகர்கள். ஏனுங்க அப்படிங்கிறத ஏனு வாங் போம் என்று வார்த்தையை சுருக்கி கொண்டாலும் வாழ்க்கையை சுருக்கி கொள்ளாமல் வாழ்கிற ரசிகர்கள் வாழ்கிற ஊர் தான் கோயம்புத்தூர். ஒரு பக்கம் நிலத்தாலையும் 3 பக்கமும் கடலாலையும் சூழப்பட்டா அது இந்தியா. ஒரு பக்கம் மேடையும் 3 பக்கம் ரசிகர்களும் சூழ்ந்திருந்தால் அதுதான் கொடிஷியா. கோயம்புத்தூருக்கும் உங்களுக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கு நடுவர்களே. கோயம்புத்தூர் தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர். நீங்களோ பல யுகங்கள் தவமிருந்து நகைச்சுவையில் வரமாக பெற்ற வசிஷ்டர். தம்பி, உங்க செல்போன் எடுத்து பாருங்க, 13.80 வந்திருக்கான்னு பாருங்க. என்ன சிஎஸ்டி பிடிச்சிட்டு போட்டிருக்கேன். கோயம்புத்தூருக்கு பக்கத்திலே இருப்பதோ மருதமலை. உங்கள் நகைச்சுவையை தொடர்ந்து கேட்பவர்களுக்கு எப்போதும் வருத்தம் இல்லை. அந்த ரூபாய் திருப்பி அனுப்பிடு. தேவையில்லாம அனுப்பிட்டேன் நினைக்கிறேன். இப்ப தமிழ்நாட்டையே வாட்டி வதைக்கிற பிரச்சனை 2. ஒன்னு மார்கழி மாசத்து கோல்டு,
இன்னொன்னு மானாவாரியா விலை ஏறி போன கோல்டு. ச்சே. இந்த ரெண்டுக்கு நடுவுலயும் இந்த வேர்ல்டே சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் எங்களுடைய நடுவர் மதுரை முத்து அண்ணன் அவர்கள். ஐயா நான் தப்பா நினைக்காங்க, நான் எதுவும் சொல்லி கொடுக்கல சார். அவரா நான் பயமாந்து ஒரு நிகழ்ச்சி சொல்லியிருந்தேன், அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. நீங்க யாரும் என்னை தப்பா எடுத்துறாங்க. உண்மையாவே அற்புதமா ரசிக்கிறீங்க. வாயெல்லாம் பல்லு, வரப்பெல்லாம் நெல்லு, கையெல்லாம் செல்லுன்னு உட்கார்ந்து ரசிக்கிறீங்க பாத்தீங்களா? இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வராது, எந்த துன்பமும் வராது, எந்த துயரமும் வராது. என்ன காரணம் தெரியுங்களா? வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறவன் எப்போதும் சிரிக்க மாட்டான். உங்களை மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க வாழ்க்கையில எப்பவுமே கஷ்டப்பட மாட்டாங்க. அதுவும் இன்னைய காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு புதுமையான தலைப்பை கொடுத்துருக்கீங்க. இன்றைய வாழ்க்கை பட்டைய கலப்புதா சட்டையை கிழிக்குதா. நாங்க 3 பேரும் எப்படி வந்திருக்கோம் நடுவர் அவர்களே? நாங்க 3 பேரும் உங்களுக்கு போர்பட தளபதிகளா வந்திருக்கோம். ஆனா அந்த 3 பேரும் உங்களுக்கு தலைவலிகளா வந்திருக்காங்க. மனசாட்சி தொட்டு பாருங்க சார், யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வாழ்க்கை பட்டையை கிளப்புதுன்னு மனசாட்சியை மார்வாடி கடையில் அடகு வச்சுட்டு பொய்ய பொட்டலம் கட்டி விற்க 3 பேர் வந்திருக்காங்க. இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து நான் கேட்கிறேன், இன்னைக்கு வாழ்க்கை எப்படிக்கா இருக்கு? வெயில் அடிச்சா கசகசன்னு இருக்கு, மழை பெஞ்சா நசநசன் இருக்கு, எங்க பார்த்தாலும் பிரச்சனை கொச கொசன் இருக்கு. இது பத்தாதுன்னு வீட்டுக்குள்ள போனா பொண்டாட்டின்னு ஒண்ணு விஷமா இருக்கு. காலையில எந்திரிக்கும் போது மோட்டிவேஷனா இருக்கு, மதியானா கன்ஃபியூஷனா இருக்கு, நைட் ஆனா எமோஷனா இருக்கு, பாத்ரூம் போனா லூஸ் மோஷனா இருக்கு. இது ஒரு வாழ்க்கையா சார்? பட்டிமன்றம் பேசணும் வகுத்தரத்தில் பேச வந்திருக்கியப்பா பத்தியா. நான் 2014வது வருஷம் 10th முடிச்சேன் சார். 10th எவ்வளவு மார்க் தெரியுமா? 500க்கு 498 நானு. ஆனாலும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரல. அதே வருஷம் ஈரோடுல ஒரு பையன் 497, அவன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். எங்க அம்மா கோவம் வந்துருச்சு. விறுவிறுன்னு ஸ்கூலுக்கு போய் ஹெட் மாஸ்டர் கேட்டாங்க, என்ன சார் என் மகன் 498 எடுத்திருக்கான், அவன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரல. ஈரோடுல ஒரு பையன் 497 எடுத்திருக்கான், அவன் எப்படி சார் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தா? எங்க அம்மா கேட்டதுக்கு ஹெட் மாஸ்டர் சொன்னாரு, ஈரோடுல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்த பையன் எடுத்த மார்க் இந்த மார்ச் மாசத்துல மட்டும் எடுத்த மார்க், உன் மகன் 1ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் எடுத்த மொத்த மார்க்கே இவ்வளவுதான் அப்படின்னாரு. நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அப்ப கூட நாங்க ஸ்கூல்ல சந்தோஷமா இருந்தோம். எங்க டீச்சர் என்ன தெரியுமா சொன்னாங்க? 12th வரைக்கும் நீங்க வாழ்க்கையில நல்லா படிச்சீங்கன்னா வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்கலாம்னாங்க. இப்பதான் எங்களுக்கு தெரியுது வாழ்க்கையில நாங்க சந்தோஷமா இருந்ததே 12th வரைக்கும் படிச்ச அந்த காலத்துல மட்டும்தான் அப்படின்னு. நான் சின்ன வயசா இருக்கும்போது என்ன தெரியுமா ஆசைப்பட்டேன்? வளர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய ஏழைகளுக்கு உதவணும்னு ஆசைப்பட்டேன். வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அந்த ஏழை வேற யாருமே இல்லை, நான் தான் அப்படின்னு. எதிரடி உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, 2வதா அன்னலட்சுமி அக்கா அவர்கள். சாதாரண பேச்சாளர் இல்ல சார். அன்சீசன்ல கூட மாசத்துக்கு 45 நாள் பட்டிமன்றம் பேசி 5.25 லட்சம் மாசத்துக்கு சம்பாதிக்கக்கூடிய பேச்சாளர் எங்க அன்னலட்சுமி அக்கா அவர்கள். அந்த கட்டப்பை உரம் பணம் தான் சார். அந்த ஒரு 500 கட்டு கீழே வந்துச்சு, பின்னாடி எடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க. என்கிட்ட சொன்னாங்க, திருச்சிக்கு எப்ப வந்தாலும் அக்கா வீட்டுக்கு வந்துட்டு போகணும்னாங்க. நானும் அக்கா வீட்டுக்கு போனேன். வெளியில பெரிய போர்டு போட்டுருந்துச்சு, நாகராஜன் இல்லம் அப்படின்னு. நான் கேட்டேன் எங்க அக்காட்ட கேட்டேன், நாகராஜன்ங்கிறது உங்க அப்பா பேரா அப்படின்னே. இல்ல அப்படின்னாங்க. நாகராஜன்ங்கிறது உங்க வீட்டுக்கார பேராக்கா அப்படின்னே. இல்ல அப்படின்ட்டாங்க. அப்புறம் எதுக்குக்கா நாகராஜன் இல்லம் போட்டிருக்கேங்கிறேன். எங்க வீட்டுக்குள்ள பாம்பு நிறைய இருக்கும், அதனாலதான் நாகராஜன் இல்லம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உங்க வீட்டுல நம்ம இருக்க முடியுமா சார்? நான் கேட்கிறேன். இதை இன்னையிலிருந்து எங்கேயுமே இதை நீங்க சொல்லாய் சொல்லி நான் எட்டி பார்க்கிறேன். அவ்வளவு அமைதி. அப்புறம் ரொம்ப எடிட் பண்ணிருங்க. புதுசா ஒரு விஷயத்தை நீங்க கை தட்டி என்கரேஜ் பண்ண. இந்த நகைச்சுவைக்கு தான் உனக்கு 300 ரூபா பிடிச்சிட்டோம் இன்னைக்கு. இன்னைக்கு வாழ்க்கையில யாராவது சந்தோஷமா இருக்கணும் சார்? காதல் இருக்கிறவனுக்கு வேலை இல்லையேன்னு கவலை, வேலை இருக்கிறவனுக்கு காதல் இல்லையேன்னு கவலை, ரெண்டும் இருக்கிறவனுக்கு நிம்மதி இல்லையேன்னு கவலை. காதலிக்கிறவனுக்கு முடி விழுகுதேன்னு கவலை, கல்யாணம் ஆனவனுக்கு பொண்டாட்டிக்கிட்ட அடி விழுகுதேன்னு கவலை. வாழ்க்கையில பிரச்சனையா இருந்தா பரவாயில்ல, பிரச்சனையே வாழ்க்கையா இருக்க நடுவர்கள். நான் கேட்கிறேன், ஒருத்தன் என்ன பண்ணிருக்கான்? கடவுள்கிட்ட போயிருக்கான். கடவுள்கிட்ட போய் 2025ல நான் ரொம்ப அடி வாங்கிட்டேன், 2026லயாவது என் வாழ்க்கை மாறுமான்னு கேட்டிருக்கான். அது கடவுள் கேட்டிருக்காரு, இன்னும் நீ உசுரோட இருக்க அப்படின்னு இருக்காரு. அந்த அளவுக்கு அடி. கேலண்டர் கூட பாருங்க, வருஷம் பிறக்கிற முதல் நாள் கலர்ஃபுல்லா இருக்கு, மிச்சம் எல்லா நாளும் பூரா கருப்படிச்சு போய் கிடக்கு. அதே மாதிரி தான் சார் வாழ்க்கையும். வருஷம் பிறக்கிற முதல் நாள் நல்லா இருக்கு, மிச்சம் 364 நாளும் வாழ்க்கை கருப்படிச்சு போய் தான் கிடக்கு. இன்னைக்கு யாருக்காவது பக்தின்னு ஒண்ணு ஒழுங்கா இருக்கா சார்? நான் கேட்கிறேன். பக்தி கூட யாருக்கும் ஒழுங்கா இல்லை. அன்னைக்கு ஒருத்தன் கோயிலுக்கு போனா, போயிட்டு வந்து என்கிட்ட சொன்னா, மன உளைச்சலா இருக்கேன்னு கோவிலுக்கு போனேன். கோவிலுக்கு போனா என் மன உளைச்சல் இன்னும் அதிகமாயிருச்சு அப்படின்னா. இந்த கோவிலுக்கு போனா மன உளைச்சல் குறைஞ்சு மன அமைதி தானடா வரும், உனக்கு எப்படி மன உளைச்சல் அதிகமாச்சு அப்படின்றேன். நானும் மன உளைச்சல் குறையும் தான் கோவிலுக்கு போனேன். அங்க போனா சக்கரை பொங்கல் தீர்ந்து போயிருச்சுட்டாங்க. அதே வெறுப்போட கோவிலை விட்டு வெளியில வந்தேன், செருப்பை எவனோ தூக்கிட்டு போயிட்டான் அப்படிங்கிறானே. பக்தி கூட இன்னைக்கு ஒழுங்கா இல்லையா சார்? நான் கேட்கிறேன்.
எது ஒரு மனிதனுக்கு உண்மையான செல்வம் தெரியுங்களா சார்? நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம். ஆனா இன்னைக்கு அது இருக்கா? அன்னைக்கு ஒரு நாள் டாக்டர்கிட்ட போயிருக்கான். டாக்டர்கிட்ட போய், டாக்டர் எனக்கு சுகர் வந்துருச்சு அப்படின்னா, சுகர் எனக்கு உண்மையாவே சார் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் யாரை வேணாலும் நம்பலாம். ஆனா யாரை வரைக்கும் நம்ப முடியாது? இன்னைக்கு இருக்கிற சின்ன பையனை நம்ப முடியல. ஏட்டிக்கு போட்டியா பேசுறாரு. அது வாத்தியார் எழுதி போட்டிருக்காரு, குருவே துணை எழுதுறா அப்படின்னார். குரு வேதனைன்னு அப்படி எழுதி வச்சிருக்கான் சார். நன்மை கடைப்பிடி எழுதுறா அப்படின்னாரு, நம்ம கடை பீரி அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். ஒரு காலத்துல ஆசிரியர்களை பார்த்து மாணவன் பயந்தான். இப்ப மாணவனை பார்த்து ஆசிரியர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்களே. இந்த வாழ்க்கை பட்டய கலத்தை எப்படி நீங்க பேசுறீங்க சொல்லுங்க பாப்போம். அன்னைக்கெல்லாம் அடிக்கலாம் வாத்தியார். அன்னைக்கு பசங்க சலசலன்னு பேசுகிறானேன்னு சொல்லி விரக்தியில், தம்பி ஜாலியாக இருங்க, அதே ஜோலியாக இருக்காங்க பசங்களாம், சார் எடுத்துக்கங்கப்பா, உங்கள் வயசில் எனக்கு சாருக்கு அவ்வளோ பெரிய கஷ்டம், வறுமை கஷ்டம், ஓட்டுக்கு இருக்க ஒரு டவுசர் உருப்படியாக கிடையாது தம்பி, வெக்கத்தை விட்டு சொல்கிறேன் உங்களுக்கு, மோட்டிவேஷன் கேளுங்க. கிழிஞ்ச டவுசரோட சிங்கப்பூர் போகண்டா சாரு, கடுமையாக உழைச்சி சம்பாரிச்சு இன்னைக்கு வீட்டில் வந்து பாருங்க 80 லட்சம் வச்சிருக்கேன் அப்படின்னாரு. குண்ட ஓரத்தில் ஒருத்தி எந்திரிச்சான், 80 லட்சம் கிழிஞ்ச டவுசர் வச்சு என்ன சார் செய்ய போறீங்க அப்படின்னு. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஃப்ரீடம் கிடைச்சிச்சு அன்னைக்கு இருந்துச்சா சார்? அதே போல் குழந்தைகளுக்கு அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது. ஒரு குழந்தையோட ஒரு குழந்தைய ஒப்பிட்டாலும் அது நல்லா இருக்காது. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனி அடையாளம் இருக்கு. குழந்தைய காலையில் எப்படி ஹெல்ப்னு சொல்கிறாங்க, எந்திரிங்க கோயம்புத்தூர் கலெக்டர் எந்திரிங்க, அல்ல ஸ்கூலுக்கு திருச்சி கமிஷனர் எந்திரிங்க அப்படின்னு சொன்னா தான் அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஐயோ நம்ம அம்மா எதிர்பார்க்குறாங்க, இப்படி தானே சொல்லி எழுப்பணும். ஆனால் எல்லாரும் எப்படி எழுப்புறாங்க? கோயம்புத்தூர் கலெக்டர் எந்திரினா எழுப்புறாங்க, எந்திரி எருமை ஆட்டோ வந்துருச்சு, அவன் எருமை மாதிரியே தான் இருக்கான். படிடா படிப்போம். பாட்டி 80 வயசு பாட்டி உட்காந்துருக்கு, பின்னாடி போய் இப்படி கண்ணை மூணா, ஏப்பா என் கண்ணை மூடுற, நீ கண்ணை மூணாத்தான் சொத்தெல்லாம் எனக்கு கிடைக்குமாமே. கோப்படக்கூடாது, இதை ரசிக்கல. இவங்க ரசிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அடுத்து இவங்க தான் பேசணும், பாயிண்ட்டை இங்கே எனக்கு காதில் இருக்குது. ஒன்று நம்ம மக்கள் நல்ல மக்கள், இப்படி ஒரு ரசனை பார்த்தீங்களா? அது லட்சுமி நாராயணன் சொன்னார் பார்த்தீங்களா, ராஜநாகம் வீடு பேர், அந்த ஒன்றுக்கு நான் ஓடி இருக்கணும் ஊரை விட்டு. இதுக்கு மேலேயும் ஒரு மனுஷன் வாழணுமா? பேசாம 100 நாள் வேலை கூட பார்த்து பொழைச்சிக்கிற முடிவுக்கு வந்தேன். ஒரு காலத்துல மனுஷன் வாழ்க்கை எப்படி சார் இருந்துச்சு? செல்போன் வர்றதுக்கு முன்னாடி மனுஷன் வாழ்க்கை எப்படி தெரியுமா இருந்துச்சு? வட்டமா இருந்துச்சு. செல்போன் வர விட்டு மனுஷ வாழ்க்கை எப்படி இருக்கு? ரொம்ப மட்டமா இருக்கு. ஒரு காலத்துல அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருந்தான். இப்ப பூரா பேரும் அவன் உண்டு அவன் போன் உண்டுன்னு இருக்கான். உண்மையா இல்லையா? ஒரு காலத்துல நம்ம போனை வச்சிருந்தோம், இப்ப போன் நம்மள வச்சிருக்கு. உண்மையா இல்லையாங்க? உலகமே அழிய போகுதுன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு சார். வந்தோடனே ஒருத்தன் என்ன பண்ணிருக்கான், ரொம்ப நாள் ஃபாலோ பண்ண ஒரு பிள்ளைக்கு ஃபேஸ்புக்கில் மெசேஞ்சரில் மெசேஜ் போட்டிருக்கான், இந்த உலகமே அழிய போகுது, என் மனசுல இருக்கிற ரகசியத்தை உன்கிட்ட சொல்றேன், ஐ லவ் யூ அப்படின்னா. அதுக்கு அவர் ரிப்ளை போட்டா, இந்த உலகமே அழிய போகுது, நானும் என் மனசுல இருக்கிற ரகசியத்தை சொல்றேன், நான் பொம்பளையே இல்லடா ஆம்பளன்னா. எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோமே. நான் சொல்றேன், எனக்கெல்லாம் வயசு எத்தனை வருஷம் நினைக்கிறீங்க? 25 வயசு. 25 வயசுல எனக்கு வாழ்க்கையில எந்த கவனம் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த சோழமும் இல்லை. 24 மணி நேரம் நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். என்ன காரணம் தெரியுமா? கொஞ்சம் 25 வயசு எனக்கு வாழ்க்கையில எந்த கவலையும் பிரச்சனையும் சோகமும் இல்லாமல் 24 மணி நேரம் சிரிக்கிறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல சார். கல்யாணம் ஆனா சிரிக்க முடியுமா? அதுவும் என்ன மாதிரி பசங்கள்லாம் எப்படிப்பட்ட பொண்ணுங்க மனைவியா வரணும்னு விரும்புறோம்? நல்ல ரசனை நிறைஞ்ச நவரசமான பொண்ணு மனைவியா வரணும்னு விரும்புறோம். வர்றது எப்படி வருது? புளி ரசம் கூட வைக்க தெரியாதவங்க பொண்டாட்டியா வருது. ஒரு திருமண வாழ்க்கை கூட சரியா இல்லையே என்று சொல்லிக்கொண்டு, உண்மையாவே இன்னைக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள், ஆனா மனிதநேயம் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. இந்த கவிதையை சொல்லி நிறைவு செய்யறேன். ஒரு புதுக்கவிஞன் சொன்னான், ஒரு மண்பாண்ட தொழிலாளி தன்னுடைய சக்கரத்தை சில முறை சுற்றினாலே மண் கலையமாகி விடுகிறது, ஆனால் இந்த பூமி உருண்டை இத்தனை நூற்றாண்டுகள் சுற்றியும் இன்னும் சிலர் களிமண்ணாகவே இருக்கிறார்களே என்று ஒரு புதுக்கவிஞன் சொல்லுகிறான். என்றால் இன்றைக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள், ஆனால் மனிதநேயம் இல்லை. எனவே இன்றைய வாழ்க்கை சட்டையை கிழிக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப பாடலோடலாம் பேசக்கூடியவர். இன்னைக்கு 6 பேர் இருக்கிறனால தன்னுடைய பகுதியை சுருக்கிக்கிட்டாரு. தன்னுடைய தோட்டத்தில் ஒருத்தர் செங்கல் அளவுக்கு தங்க கட்டி செஞ்சு அதை மரத்துக்கீழே புதைச்சி வச்சுருக்கான்.
தினமும் 6 மணிக்கு எந்திரிப்பான். அந்த தங்க கட்டி எடுத்து செங்கல் மாதிரி இருக்கு இல்லையா, தொட்டு கும்பிட்டு வச்சிருவேன். தினமும் எடுத்து இதை எடுத்த தோட்டத்துக்காரன் பார்த்துட்டு ஒரு நாள் அதை எடுத்துட்டு அதுக்கு போய் செங்கலை வச்சுட்டு போயிட்டேன். இவன் எடுத்துட்டு கதறான், ஐயோ தங்க கட்டியை காணோம். என்ன, அதை என்னைக்கு நீ செலவழிக்க போகிறதில்ல, அதை எடுத்து பார்க்க போகிற அவ்வளோ. இதை தங்கமாகவே நினச்சிக்க. காரணம், ஒவ்வொரு சீவராசிக்கு வாழ்க்கையை எப்படி ரசிக்க வேண்டும் தெரிஞ்சிருக்கிறது மனிதனை தவிர. ஒவ்வொரு மணித்துளியும் ரசித்து வாழ்வனுக்குத்தான் நோய் நொடி இல்லை சார். நான் அடிக்கடி மேடை சொல்வேன், டாக்டர் சொக்கலிங்கம் என்கிற ஒரு இதய நிபுணர் நிரம்ப இதய நிபுணர் பேசுகிற நான் கேட்பேன். அதில் அடிக்கடி அவங்க சொல்கிற என்னென்னா, நேர்மறை எண்ணங்களோடு நல்ல விஷயங்களை பேசி சிரித்து மகிழ்ச்சியாக இருப்பவர்களுக்கு 95 வயசு வரைக்கும் எந்த நோய் நொடியுமே வராதுன்னு சொல்கிறார். இதான் சார் நாங்கள் சொல்கிற மோட்டிவேஷன். சார் கல்லன்னு சிரிப்பவனுக்கு மறந்து போன விஷயத்துக்கு கூட ஞாபகத்துக்கு வரும் சார். படபடந்து கோவப்படுறவனுக்கு நினைவில் உள்ள விஷயம் கூட மறந்து போயிடும் சார். அப்போ சமநிலையில் இருக்குன்னா மகிழ்ச்சியாக இருக்கணும் சார். குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுங்க. ஹிட்லரு, முசோலினி, நெப்போலியன் போன்ற சர்வாதிகாரிகளுக்கெல்லாம் சிரிக்கிற உணர்வு இருந்துச்சுன்னா இத்தனை கொலைகள் இந்த நாட்டில் நடந்திருக்காது. ஹிட்லர் நல்லா சிரித்து பழையந்தானே நடந்திருக்குமா சார்? ஹிட்லர் மேலே தப்பு இல்லை, அவங்க அப்பா எப்பயுமே சின்ன வயசில் ட்ரிங்க் பண்ணிட்டே வருவார், அடிப்பார். இதை பார்த்து அவனுக்கு வன்முறை வந்தது. அதான் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு வழிகாட்டுவோராக இல்லாமல் வாழ்ந்து காட்டுவோராக இருந்தால் போதும் சார். ஏய் ஸ்மோக் பண்ணக்கூடாது, சிகரெட்டு குடிக்கக்கூடாதா சொல்லிட்டு அப்பாவுக்கு 2 வாங்கி சிகரெட் வாங்கிட்டு வா அப்படின்னா எப்படி இருக்கும்? நான் சின்ன பிள்ளை கிராமத்தில் இருக்கும்போது எங்கள் அம்மாவும் இன்னொரு எடுத்து விட்டோமோ உட்காந்து பேசுகிறேன். அவங்க கிராமத்தில் படிக்காம, என்ன உன் மையன் இது என்ன வேலை பார்க்குறான்? என்னைய நான் என்ன தான் சொல்லிட்டு கேட்குறேன். என் மையன் சிரிப்பு காட்டுற வேலை பார்க்குறான். எனக்கு பார்த்துக்க எப்படி அப்படி பேர் சிரிப்பு காட்டுறது. ஆமாம், அந்த நாடகத்தெலாம் பப்புன் மாதிரி வருவான். அதுக்கு பேசிக்கிட்டானா ஆஃப் பண்ணேன், இல்லாட்டி எங்கெங்கே கொண்டு போய் சேர்க்க போதுகள். எல்லாத்தையும் ரசிக்கணும் சார், ரசிக்கணும், பேச விட்டு பார்க்கணும். அப்படி என்று சொல்லி அப்படி இருந்தால் வாழ்க்கை பட்டை கிளப்பும். ரசித்து பாருங்கள். குழந்தை ஒரு ஓவியத்தை வரைஞ்சிட்டு அப்பா வந்தோன்னே காமிக்கணும்னு சொல்லி ஆசையோடு இருக்கும். நம்ம பாருங்கள் ஃபோனில் பேசி அப்படியா நல்லா இருக்கு பார்த்து படிக்கணும். அந்த பேர் படித்த மாதிரி எல்லா கலையும் ஊக்குவிக்கணும். குழந்தையோட உணர்வுக்கு மரியாதை கொடுத்து மனைவியும் பாராட்டி மகிழ்ந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இன்றைக்கி எங்கே அப்படி வீட்டில் இருக்குது? அன்றைக்கி ஒருத்தன் சொன்னேன், எனக்கு என் மனைவிக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது சார். என்ன சொல்கிறீங்க? எனக்கு என் மனைவிக்கு ஒரு ஒற்றுமை என்ன? எங்கள் 2 பேருக்கு ஒரே நல்ல கல்யாணம். கொஞ்சம் குழப்பு பார்த்தீங்களா? குழப்பம், அப்படி இல்லாட்டியும் குழப்பம். இதே வேகத்தோடு எப்பவுமே நெகட்டிவாக பேசாங்க சார். யோசிச்சு பாருங்க, அன்பு ஒரு வழிப்பாதை இல்லை, இருவழிப்பாதை. என் மேலே எவனுமே அன்பால் என்று ஆதங்கப்பட்டீங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் மீது அன்பாக இருந்தீங்க? எனக்கு அவன் ஃபோனே பண்ண மாட்டேங்கிறான். நீ என்னைக்கு அவனுக்கு ஃபோன் பண்ண? அன்பு ஒரு வழிப்பாதை இல்லை, அது இருவழிப்பாதை. அன்பு செலுத்துங்கள், கிடைக்கும். பாராட்டுங்கள், பாராட்டு பெறுவீர்கள். அப்படி கிடைச்சா வாழ்க்கை எப்போதும் கொண்டாட்டமாக இருக்கும், பட்டை கிளப்பும் என்று சொல்லி கோயில்பட்டி அன்னபாரதி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து வருவேன். வாங்க. நேற்று ஒரு பெரிய நிகழ்ச்சி போனதுலேருந்து எங்கள் நிகழ்ச்சி ரொம்ப இலக்காரமாக வரீங்களே. ஹலோ நடுவர் அவர்களே, ஆரம்பிச்சிட்டுமா சார்? இல்லைங்க, சோசியல் வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் நல்ல குறித்து சொல்வார். இல்லை சார். பெருத்து போகாத உடல், நரைத்து போகாத முடி, எதிர்த்து பேசாத மனைவி 2026 புத்தாண்டில் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க அன்னபாரதியின் அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, சாகும் போதும் ரொம்ப நல்லா இருப்போமா? அவன் வந்தான் பாவா, அவன் நாகராஜோடு விட்டுட்டான். ஒரு பொம்பளை வந்தோன்னே சாகும் போதும், அவனை எரிக்கும் போதும், சொந்தக்காரங்க அழுகும் போதும் இப்படி ஆரம்பிப்பாங்க. இப்போ தான் சொன்னேன் 2026 பாசிட்டிவாக ஆரம்பிங்கம்மா வாங்க மாண்டேன். வந்தோன்னே சாகும் போதும். இல்லை சார், தமிழ் வணக்கம் தான் சார். இப்படியா? இல்லை சார், சாகும் போதும். பத்தானமா ஒருத்தன் செத்தா. நிஜமாவே தமிழ் வணக்கம் தாங்க. நீங்க நம்பிக்கையோட கேட்கலாம். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மனம் கமழ்ந்து வேக வேண்டும் என்று சொல்லி முத்தான தமிழுக்கு முதற்கோடி வணக்கங்களை வைத்துவிட்டு, நடுவர் அவர்களே, ஒவ்வொரு ஊர் மக்களும் ஒவ்வொரு விதமா பேசுவாங்க. இப்ப நம்ம எங்க இருக்கோம்? கோயம்புத்தூர்ல இருக்கோம். இப்ப மேடையிலே பாருங்க, நான் திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கேன், இந்த பிள்ளை திருச்சி, அவர் திருவாரூர், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. ஆனா உண்மையில ஒவ்வொருத்தர் எப்படி பேசுவாங்க தெரியுமா சார்? திருநெல்வேலி மக்கள் தில்லா பேசுவாங்க.
திருச்சி மக்கள் தெரிச்சு பேசுவாங்க, சென்னை மக்கள் செலிக்க செலிக்க பேசுவாங்க, மதுரை மக்கள் மணக்க மணக்க பேசுவாங்க. ஆனா கோயம்புத்தூர் மக்கள் தாங்க கொஞ்சி கொஞ்சி குழந்தை மாதிரி பேசக்கூடியவர்கள் கோயம்புத்தூர் மக்கள். பாருங்க சார், அவர்லாம் குழந்தை மாதிரியே இருக்கிறாரு, அப்படியே முகத்துல பால் வடியுது. ஏம்மா அது குழந்தைதாம்மா. சேர் எதாவது நீ பார்வதி அம்மா மாத்தி விட்டு குழந்தை உட்கார வச்சது குழந்தை மாதிரி இருக்காரு. 65 வயசுல அந்த பாப்பா முழிக்குது. சார் உண்மையிலே எல்லாரும் நான் உட்கார்ந்து என்ன எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா சார்? உண்மையிலேயே வா. உண்மையிலேயே அவங்களை வாழ்த்தி ஒரு கவிதை நானே 4 நாளா தூங்காம வந்திருக்கேன் சார். இதெல்லாம் ஏமா நேற்று துபாயில் அவங்க நிகழ்ச்சியை பாராட்டி 3.5 லட்ச ரூபா பரிசு வாங்கியிருக்காங்க. இதில் போய் இப்படி சலிப்பா பேசலாமா? நன்றி சார். அதுக்கு ராஜநீதி பார்த்துட்டு ஒரு பெருமூச்சு விட்டார் அப்படின்றார். டப்புன்னு டயர் வெடிச்சிச்சு அவங்க கார் டயர். இதுதான் யாத்தையும் சொல்ல பயமா இருக்கு. எனக்கு ராஜநீதி மேலாம் டவுட் இல்லை, நடுவர் மேல வச்சுட்டோம். 850 ஜோக்கு சொல்ற என்ன பிரயோசனம்? அரிசி பருப்பு வாங்க முடியாம கிடைக்கு. சார் தமிழ்ல 100 வகையான பூக்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. செங்காந்தல் பூ, ஆம்பல் பூ, அனிச்சம்பூ, செங்கழுநீர், செங்கோடு வெறிப்பூ, செம்மணிப்பூ, குறிஞ்சிப்பூ, வெச்சிப்பூ, தேமாம்பூ, பெரு மூங்கிற்பூ, கூவிலம்பூ, கூவிரப்பூ, எருளம்பூ, மராமரப்பூ, வடவனப்பூ, வாகைப்பூ, வெட்பாலைப்பூ, வெண்காக்கனப்பூ, பெஞ்சாக்கோரைப்பூ, கருவிளம்பூ, பயணிப்பூ, வாணிப்பூ, குரவம்பூ, காயாம்பூ, பச்சிலம்பூ, மகிழம்பூ, ஆவிரம்பூ, சிறுமூங்கிற்பூ, சிறுபூளைப்பூ, சூரைப்பூ, குன்றிப்பூ, முருகுளைப்பூ, முருதம்பூ, கோங்கம்பூ, பேரங்கம்பூ, திலகம்பூ, பாதிரிப்பூ, செருந்திப்பூ, செண்பகப்பூ, அதிரழ்பூ, கரந்தைப்பூ, குளவிப்பூ, மாம்பூ, முல்லைப்பூ, தில்லைப்பூ, குள்ளைப்பூ, வாழைப்பூ, பிடவம்பூ, மாடம்பூ, சிறுமாரோடம், வள்ளிப்பூ, நெய்தல்பூ, தாமரைப்பூ, தாளைப்பூ, தலவல்பூ, ஞாழல்பூ, மவ்வல்பூ, கொகுடிப்பூ, சேடல்பூ, செம்மல்பூ, கருநொச்சிப்பூ, தும்பைப்பூ, பித்திகப்பூ, நரவம்பூ, புன்னாகம்பூ, பாரம்பு, பீரம்பு, குறுக்கத்திப்பூ, சந்தனப்பூ, கால்வைப்பூ, நரந்தம்பூ, நாகம்பூ, நள்ளிருள் நாரி, குருந்தம்பூ, வேங்கைப்பூ, எருக்கம்பூ என்று தமிழ்ல 99 வகையான பூக்கள் இருக்கிறதுங்க. அந்த 99 வகையான பூக்களோடு சேர்த்து இன்றைக்கு சிரிப்பு சக்கரவர்த்தி மதுரை முத்துசார் வந்திருக்கிறதுனால சிரிப்புங்கிற ஒரு பூவும் கோயம்புத்தூர் கொடிஷா மண்ணில் பூத்து குலுங்க வேண்டும் என்று எங்கள் டீம் சார்பாக பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க சார். உங்களை வாழ்த்து ஒரு கவிதை சார். நிமிந்து என்ன எக்ஸ்ரே எடுக்க போறீங்களா? அந்த அளவுக்கு நான் ஏங்க நிமிந்து உட்காரணும்? உண்மையிலே சார் உங்களை வாழ்த்தி. நடுவர் அவர்களே, நீங்க என்ன சாதா நடுவரா? நகைச்சுவையை வாரி வழங்குவதில் நீங்கள் ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அது நான் என் மக்களுக்கு நகைச்சுவை நான் வாய் வாங்க. அதான் என்ன கைதத்தல் எங்க வெற்றிவா இங்கே தான் நடந்துச்சு. ஆஹா, நகைச்சுவையை நடித்து காட்டுவதில் நீங்கள் ஒரு செவ்வாழையர் சிவாஜி கணேசன். எதப்பா சொல்றேன், எடித்தியா சொல்றியா? நான் நகைச்சுவை நடித்து காமிச்சேனா? நகைச்சுவையை ஸ்டைலாக சொல்வதில் நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். போகும்போது எங்க போய் கேட்டாரு, நான் சொன்னது பிறகு கோயம்புத்தூர் போற நகைச்சுவை பண்ணு சொல்ல உடனே அத்தனை பேர் இருந்துச்சு. ரொம்ப நன்றி, தேங்க்யூப்பா, தேங்க்யூ. நகைச்சுவையை சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான், துபாய், அமெரிக்கா என்று உலக நாடுகள் புறா சுத்தி சுத்தி சொல்லண்டு சொல்வதில் உலக நாயகன் கமலஹாசன். அவ்வளவுதாம்மா, முடிச்சு. நான் இன்னும் ஆவலா அவங்க முகத்தை பார்த்துட்டு இருந்தேன் சார். நகைச்சுவையை நவரசமாக சொல்வதில் நவரச நாயகன் கார்த்திக். எனக்கு ரொம்ப சந்தோஷம். உள்ள வந்த உடனே எல்லாரும் எங்கே போறீங்கன்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி ஜோகு அப்படின்னு, ஐயோ ஜோகா என்ன இது ரொம்ப தலை ஜாலியாக இருக்குமே அப்படி. நகைச்சுவையை பாசமாக சொல்வதில் கேப்டன் விஜயகாந்த். அந்த வாய்ஸ் 2 நாளத்தை எடுத்துக்கிட்டீங்க சார். கொஞ்சம் அடுத்த மேடையில் யூ கேன் டூ இட் சார். ஏய் இன்னைக்கு கேப்டன் அப்படின்னு நான் காந்தியா மாறுறதும் சுபாஷ் சந்திர போஸா இருக்கிறது நீ நடந்துக்கிற பொறுத்தான் தான் இருக்கு. அவர் பாருங்க, இந்த உலகில் எது நிற்கும் என்பதற்கு அது ஒரு உதாரணம். 200க்கு மேற்பட்ட படங்கள் நடித்தா கூட இன்னமும் பேசப்படுறது அவருடைய அன்னதானங்கள். அவருக்காக சம்பாதிக்க மக்களுக்காக. அந்த மாதிரி பிறக்கும்போது வீடவே சிரிக்க வைத்து பிறக்க வேண்டும், இறக்கும்போது ஊரவே அள வைத்து பிறக்க வேண்டும். இதுதான் மனுஷ வாழ்க்கை. அதை கேப்டன் அவர்கள் செஞ்சிருக்காரு. அவருக்கு ஒரு இந்த நாளில் ஒரு பெரிய விஷயம் சார். உண்மையிலே மக்கள் மனசுல சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருக்கிறாருன்னா என்ன அர்த்தம் சார்? உண்மையிலே கடைசி ஒரு விஷயத்துல இருந்து நீங்க தப்புனுங்கிறதுக்காக நீங்க நினைக்கிறீங்க. நிறைய வரிசையா சொல்லும் போது நகைச்சுவையை இளைஞர்களுக்கு பிடித்த மாதிரி சொல்வதில் இளைய தளபதி விஜய் சார். எடுத்துருங்க சார் வாய்ஸை. வந்திருக்கிற இடம் ரொம்ப நன்றி மாமா. நீ எதாவது என்னை மாற்றி விட்டு போயிடாமா? உனக்கு ரெஸ்ட் பண்ணுறதுக்காக 1 36 வயசு என்று சொல்லிட்டு அந்த ப்ராட்டுக்கா
சுருளிராஜன். ஆ, உண்மையிலே சார், உண்மையிலே சிப்பிக்குள் இருப்பது முத்து. போதும் போதும். உன் பேச்சாங்கிட்ட நான் 2 நாள் உள்ள உயிருக்கு வேண்டியதான். சார் உங்களை தான் சார் வாழ்த்துறேன். உண்மையிலே மதுரை மண்ணின் மைந்தனே, நகைச்சுவையின் கர்ணனே, பட்டிமன்றத்தின் முடிசூடா மன்னனே. இந்த பாயிண்ட் கேப்ஸ் அதிகமா வரும். இருமா நீ வேற, நான் பேசவே இல்லை. அழகான பெண்களுக்கெல்லாம் அண்ணனே சொல்லல கேப் வரும்னு. நாங்க கேட்டோமா சார்? அதுக்கு அவன் ராஜநாங்க ஜோக்கே பரவாயில்லையே. நாகராஜா ஐயோ, இன்னும் எத்தனை நாள் வரப்போகுதுன்னு தெரியல. சார் ஏன் மக்கள் இவ்வளவு அழகா ரசிச்சிட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? சார் எங்க அணியை பாருங்க சார், எவ்வளவு அழகா கலகல கலகலன்னு இருக்கு பாத்தீங்களா? என்ன கலகலன்னு என்ன வகுத்தால தான் பொங்கல்னு. நாங்கெல்லாம் எப்படி தெரியுமா, நாங்கெல்லாம் ஏன் பட்டையை கிளப்புதுன்ட்டு நாங்கெல்லாம் ஏன் பேசுறோம்? எங்க அணியில யாராவது சுட்டா கூட அவங்களெல்லாம் நல்லா அந்த ராஜநீதன் முகத்தெல்லாம் கொஞ்சம் உத்து பாருங்களேன். இவங்களெல்லாம் 3 பேரும் எங்க பிடிச்சிங்க சார்? என்ன கோழி குஞ்சா நான் பிடிச்சிட்டு வர்றதுக்கு? ஊர் உரம் பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் போய் அப்படி சொல்லலாமா? சத்தியமா நீங்க ஒரு சிரிப்பு மருத்துவரா இருக்கிறீங்கல்ல, உங்களுடைய மேடையில சிரிக்கணுமா இல்லையா? எதிரணியை கொஞ்சம் க்ளோஸ் அப் வைங்கண்ணா. கேமராமேன் அந்த அந்த நடுவுல இருக்காருல்ல, அவர் முகத்தை கொஞ்சம் முதல்ல ஒரு மூக்கு இங்க இருக்கு, கண்ணு இருக்குங்க, தேடுங்க முதல்ல. இவர் இந்த எதிரணியில பாருங்க, இந்த முகத்துக்குலாம் சத்தியமா சுட்டாலும் சிரிப்பு வராது. ஆனா எங்க அணியை பாருங்க, எங்க பின்னாடி எப்படிமா ஒருத்தன் சிரிப்பு வரும்? அவன் தான் வாயை போந்துட்டு ஆண்டுவியான். அப்ப போய் உனக்குலாம் சுட்டா கூட சிரிப்பு வராது. ஐயா, நான் ஒரு பஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன பஞ்சன் மலைக்கு பூரா நனைஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்களுக்குலாம் சுட்டாலும் சிரிப்பு வராது. ஆனா எங்க அணி, நீலவேணி கொஞ்சம் நிமிந்து உட்காருமா, உடனே பெருமையா சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா எங்க அணியிலங்க யாராவது எங்களை நோக்கி சுட வந்தா கூட அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சாவுங்க. இதை சிரிச்சாதான் சுட்டுட்டே போய் அவங்கள ஒருத்த வர்றப்ப அப்படின்னா சுடல பரவாயில்ல, கேசலாம் பரவாயில்ல. இதெல்லாம் என்னம்மா ஒரு பேச்சுங்க? இதுக்கு பாவம் அந்த பாவம் நடுவுல உள்ள தம்பிய. அப்படி இல்ல சார், வாழ்க்கை எப்ப பட்டையை கலப்புது சட்டையை கிழிக்குன்னு சொன்னவங்க அத்தனை பேரும் கைத்தறி கொடுப்பாங்க. அடுத்தவன் என்ன பண்றான் அப்படின்னு யோசிச்சாதான் வாழ்க்கை சட்டையை கிழிக்கும். அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிங்க, வாழ்க்கை பட்டையை கலப்புங்க. ஏங்க, கடவுள் கேட்டதிலையா கொடுக்கலையே அப்படின்னு நினைச்சாதான் வாழ்க்கை சட்டையை கிழிக்கும். கடவுள் கெட்டதை கொடுக்கலன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க, வாழ்க்கை பட்டையை கலப்புங்க. சார் ஒரு காலத்துலங்க பெண்கள் எப்படி இருந்தாங்க? இத்தனை பெண்கள் இருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல. ஒரு காலத்துல பெண்கள் எப்படி இருந்தாங்க? அடுப்பங்கரையே கதின்ட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அடுப்பங்கரையில இருந்து ஆகாயத்துல விமானம் ஓட்டுற வரைக்கும் என் பெண் சாதித்து கொண்டிருக்கிறார்களே. அப்ப வாழ்க்கை பட்டையை கலப்புதா சட்டையை கிழிக்குதா? சிற்றுண்டி செய்த பெண்கள் எல்லாம் இன்னைக்கு செயற்கைக்கோள் ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். மெட்டி அணிந்த கால்கள் எல்லாம் இன்னைக்கு மெட்ரோ ட்ரெயின் ஓட்டி கொண்டிருக்குது. அப்படின்னா இன்னைக்கு சென்னையில முதலாக மெட்ரோ ட்ரெயினை இயக்குனது எந்த ஆண் கொம்பனும் இல்ல, பிரீத்திங்கிற ஒரு பெண்மணி இயக்கி சாதனை படுத்திருக்கா அப்படின்ட்டு சொன்னா வாழ்க்கை பட்டையை கலப்புதா சட்டையை கிழிக்குதா? சார் சார் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், என்னைக்கு பெண்கள் தினம்? மார்ச் 8. டக்குன்னு பதில் வருது. ஆண்கள் தினம்னு ஒண்ணு இருக்கு, யாருக்காவது தெரியுமா? அந்த பாத்தீங்களா, அந்த சார் 2 கையும் தூக்கிட்டு இப்படிங்கிறார். கோயம்புத்தூர்ல இந்த நிலைமைன்னா அப்ப பாருங்க எங்க கோவில்பட்டியோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஆண்கள் தினம்னு ஒண்ணு இருக்கு, யாராவது கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா முத்து சார் தங்க கையில கிடக்கிற தங்க காப்ப படம் அந்த மேடையில கழட்டி கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருப்பார். ஏன் நீங்க துபாயில் வாங்கிட்டு இருந்த 3 லட்சம் என்னாச்சு? நான் பட்டாந்து கலக்கி கொடுத்துட்டு வீட்டுல சேர்ப்படி வந்திருக்கா? பாத்தீங்களா சார் விவரத்தை? யாரும் சொல்ல மாட்டாங்க சார், நம்பிக்கையோட இருங்க. உண்மையிலேயே என் வீட்டுல நடந்த சம்பவம், மார்ச் 8 உமன்ஸ் டேக்கு என்ன சீஃப் கெஸ்டா ஒரு காலேஜுக்கு கூப்பிட்டுருந்தாங்க சார். அந்த காலேஜ் சார் உண்மையிலே சார் அவசரமா கிளம்பிட்டு இருந்தேன். அப்ப என் வீட்டுக்கார்ட்ட இதே கேள்வியை கேட்டேன், என்னைக்கு ஆண்கள் தினம்னு. மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னார், என்னைக்கு நீ கோச்சிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போவியோ அன்னைக்குதான் ஆண்கள் தினம்னு சொல்லிட்டாருங்க. ஆனா நான் உண்மையிலே சொல்றேன், என்றைக்கு ஆண்கள் தினம் தெரியுமா? ஒரு பெண்ணுக்கு சப்போர்ட்டாக, ஒரு திறமைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்துணை ஆண்களுக்கும் பெண்கள் சார்பாக சொல்றேன், நவம்பர் 19 தான் ஆண்கள் தினம். ஒரு பெரிய கைத்தறல கொடுத்து அவங்கள வாழ்க்கையை பட்டையை கிளப்பலாம். உண்மையிலே லட்சுமி வந்து பேசினாப்ல, எங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு அமையணும் அப்படிலாம் கேட்டாங்களே. எங்களுக்கு கனவுகள் இருக்கக்கூடாதா சார்? எங்களுக்கு எப்படிப்பட்ட புருஷன் பிடிக்கும் தெரியுமா சார்? எங்களுக்கு வரக்கூடிய புருஷன் இட்லி மாதிரி பளபளன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் சார். புரட்டி போட்டாலும் தோசை மாதிரி பொறுமையா இருக்கணும். அடிச்சு துவைச்சாலும் புரோட்டா மாதிரி தாக்கு பிடிக்கணும். சப்பாத்தி மாதிரி சாஃப்டா இருக்கணும். நூடுல்ஸ் மாதிரி சிக்கலா இருக்கக்கூடாது. ஐஸ்கிரீம் மாதிரி கூலா இருக்கணும். மொத்தத்துல டிகிரி காஃபி மாதிரி மணக்கணுங்க. இப்படிப்பட்ட புருஷன் தான் பெண்களுக்கு பிடிக்கும்னா ஒரு சின்ன கைத்தல் கொடுங்க பார்க்கலாம். பாருங்க ஆரியன் ஹோட்டல் ஓனத்தை நீ கல்யாணம் பண்ணணும், எல்லாம் சூடா கிடைக்குன்னா அங்கதான் உண்டு.
முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றேன், குடும்பத்துக்கு உண்மையிலே உபயோகமான ஒரு பாயிண்ட். உண்மையிலே பெண்களுக்கு யாரை பிடிக்கும் தெரியுமாங்க? குடும்பத்துக்குள்ள சண்டை வந்த உடனே சமாதானம் பண்ற புருஷனை விட யாரு கிச்சனுக்குள்ள விறுவிறுன்னு போய் சமையல் பண்றானோ அந்த புருஷனை தான் இன்னைக்கு பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சொன்னா, சமையல் உங்களுக்குலாம் தெரியுமா? நல்லா கஷ்டப்பட்டு மாங்குன்னு சமைக்கிறவே அந்த சமையலை பத்தி என்னைக்காவது நீங்கள் பாராட்டிருக்கீங்களா சார்? அவ இருந்தா தான் பாராட்டிருப்பேன்லம்மா. அவர் தான் கையாக இழுத்துறது இல்லை முதவை வச்சோடனே. சார் நான்லாம் நல்லா சமைப்பேன் சார். பாவம். நல்லா சமைச்சா அப்படி பாவமா சொல்றேன், சாப்பிடால் பாவம். உண்மையிலே அதுக்கு குழம்புன்னு பேர் வச்சணும், கோயிலிட்டு கும்பிடணும். அவன் ஒரு கரண்டி ஊத்துனோடனே குழம்பிடுறான். தக்காளி குழம்பா வெண்டைக்காய் குழம்பா, அவன் குழம்புறாத அதுக்கு பேரே குழம்பு. அப்படி சொல்லாதீங்க சார். பெண்கள் நாங்க நினைச்சா சிகரத்தை கூட தொட முடியும் சார். இது உண்மைதான். ஏன்னா இப்ப நிரம்ப சாதிக்கிறாங்க, பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் சொன்னோம். இந்த கேரளாவில் பாருங்க, ஒரு இளம்பெண் கலெக்டரு. அது என்ன ஆச்சரியம்னா அவங்களுக்கு வலதையே கிடையாது, அதோடையும் சாதிக்கிறாங்க. பாருங்க, 18 வயசுல மேலே மலைவாழ் இனத்தில் ஒரு பெண் விமான ஓட்டியா போகுது. ஆக பெண்கள் நினைச்சா சிகரத்தை தொட முடியும் சார். இங்க இருக்க ஒட்டுமொத்த ஆண்கள் நாங்க நினைச்சா கூட நீங்க வச்ச ரசத்தை கூட எங்களால் தொட முடியாது. ரசத்தால இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாம்பு அடிச்சிச்சு மேடம் பரமக்குடியில் ஒருத்தனை. அயன்பாட்டு அத்து போட்டு டீ கடையில் டீ குடிச்சுக்கிட்டு இருக்கான். சுத்தி இருந்தவனுக்கா பையன், சார் அங்க சார் ஏதாவது ஊசி. ஓப்பா, நேற்று கூட ஒரு மலைப்பாம்போட மல்லு கட்டிட்டு தான் வந்தேன். என்னென்ன சொல்றீங்க விஷம்னே? என்ன அப்போ உங்களுக்கு ஏற்கனவே விஷத்தோட பழக்கம் இருக்கா? திருக்குப்பளை என் சம்சாரத்தோட ரசத்தோட பழக்கம் இருக்குடா. திரும்பி பார்க்குறேன் பாம்பு செத்து கிடக்கு. இல்லையா சார், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், கொஞ்சம் கோச்சிக்கிறாங்க. நீங்க வாட்டு அடுத்த வருஷம் கூப்பிடாம போயிறாங்க. என்ன ரொம்ப போறாங்களே, பாம்பு செத்துச்சுன்றானே. ஆனா நான் இருக்கு அப்படிலாம் கிடையாது சார். இதனால சமைச்சா மணக்கும் சார். உண்மையிலே என்ன ஸ்ப்ரே அடிப்பாங்க சாப்பாடு மாதிரி. உண்மையிலே அண்ணலட்சுமி வீட்டுக்காரர் எனக்கு ஃபோன் போட்டாருங்க. ஆச்சரியமா இருக்கு, ரெடியா இருக்கீங்க. ஒவ்வொரு எந்த பக்கம் நகைச்சுவோம் தெரியாது. அவங்க வீட்டுக்கார உங்களுக்கு ஃபோன் பண்றாரு. உண்மையிலே அவர் என்னுடைய ஃபாலோவர், என்னுடைய ஃபேஸ்புக் ஃபாலோவர். நீலவேணி வீட்டுக்காரரும் என்னுடைய ஃபாலோவர், இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர். உண்மையிலே சார். நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தரும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறான். இதுக்காக நான் போட்டுட்டு நானே பின்னாடி ஃபாலோ பண்ணி போனேன். யாரும் கேட்டார், நான் தாங்க போட்டது. அப்ப பார்த்துட்டு போங்க. என்ன ஃபோன் சொன்னார் தெரியுமா? உண்மையிலே இங்க அன்னலட்சுமி வீட்டுக்காரர், உண்மையிலே அவங்க வீட்டுக்காரருக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. அன்னலட்சுமியோட ஹஸ்பண்ட் அவங்க வீட்டுக்காருக்கு நாங்க எதுக்குங்க கைதட்டணும்? சொல்றேன் சார். உண்மையிலே டெய்லி சார் இந்த பிள்ளைக்கு சுச்சுக் 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 சுச்சுக். ஒன்றும் பதட்ட நிலைக்கு ஆளாகாதுங்க. சொல்லுங்க, என்ன சுச்சுக் சுச்சுக்குன்னா என்னது? என்ன சொன்ன உடனே கேமராமேன் முன்னாடி வராரு. அவர் மெமரி கார்டை மறந்துட்டாரு. இன்ன வரைக்கும் ஓடி இருக்கு. எங்க அவர் பக்கத்துல. நான்லாம் ரேஷன் கார்டை போட்டு தானே எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஐயா அது ரொம்ப ஓவருங்கய்யா. ஏங்க என்னன்னு கேளுங்க. அன்னலட்சுமி வீட்டுக்கார் டெய்லி சார் ஃபோன்ல வீடியோ கால். இந்த பிள்ளைக்கு சாப்பிட்டியாடா சொல்லும், தூங்கினியாடா சொல்லும், பேட்டியாடா சொல்லும், மேடைக்கு ரெடியா டெய்லி. நான் ஆச்சரியப்பட்டு கேட்டேன், என்னம்மா டெய்லி உன் வீட்டுக்கார் வீடியோ கால் பண்ணிட்டு இவ்வளோ பாசமா அப்படின்னேன். ஏன் தெரியுமா சார்? சின்ன வயசுலேயே அவங்க வீட்டுக்காருக்கு நிலாவை காமிச்சு அவங்க அம்மா சோறு ஊட்டிட்டாங்களாங்க. இந்த நிலாவை பார்த்தாதான் அந்த மனுஷன் சாப்பாடே சாப்பிட்றாரு. கிளம்புங்க, டைம் ஆச்சு உங்களுக்கு. பஸ்ஸு கிளம்பு. சரி சார், கிளம்புவோம் சார். ஏன்னா இங்கிட்ட ஏதாவது பைப் லைன் தோன்ற வேலை இருந்தால் கொடுங்க சார். அதை கூட பார்த்து அது ஈஸியான வேலையா இருக்கு. நிலாவா ஏமா ரவுண்டா சேலை கட்டி வந்தப்ப நிலாவா? நீங்க இப்படி சொல்றீங்க. என்ன இப்படி சொன்ன கூட நீங்கம்மா. நீலவேணி வீட்டுக்காரர் எப்படி தெரியுமா? நீலவேணி வீட்டுக்காரருக்காக பெரிய கைத்தறி கொடுங்க எல்லாருமே. நான் சொல்றேங்க, மொத்தமா எல்லாரும் வீட்டுக்காரன் கை தட்டிட்டு சேராட்ட பிடிச்சி கிளம்புங்க. நீலவேணி வீட்டுக்காரர் எப்படி தங்கோங்க. இந்த பிள்ளைய மதியம் ஆனாலேங்க 12 மணி 2 மணி ஆனாலே போதும், நீலமணி வெளியே போகாத, நீலமணி வெளியில போக கூடாது, வீட்டுக்கு வெளியே அனுப்ப மாட்டார். நீங்க எதுக்கு எந்திரிச்சு இருங்க. ஏன்னா இது அந்த மாதிரி தான் கொஞ்சம் ரொம்ப. ஐயா என்ன ஏன் துண்டு எடுத்துட்டு போறீங்க? ஏங்க இதெல்லாம் இதுதான் எல்லாரும் உஷாரா இருக்கு பாத்தீங்க. இந்த பிள்ளை ஏன் கேளுங்க சார், மதியம் ஆனாலே வீட்டுக்காரு இவளை வெளியே விட மாட்டார். ஏன் தெரியுமாங்க? 50 கிலோ ஐஸ்கிரீம்ங்க அந்த பிள்ளை உருகிருச்சு சார். கண்ணாடியில் வச்சுட்டு போங்க சார். ஐயா கொஞ்சம் பார்த்து பேசுங்க. என்ன சார்? 2000 ரூபாய் சேர்த்து கூட ஐயா வாங்கி கொடுத்த தரபால் சார் ரெடியா இருக்காரு. அவர் வட்டிக்கு வாங்கி கூட கொடுக்குறோம். நீங்க இவங்க ஐஸ்கிரீம்னா ஐஸ்கிரீமே அழுதுருமா? நீங்க இவங்களுக்கே எப்படி சொல்றீங்க? ஆனா என் வீட்டுக்காரர் இருக்கலாம்
நான் தாங்க உலகம். அப்படியா? ஆமா சார். அப்புறம் வாட்ஸ்அப்பில் உலகம் என்னைக்கு அழிவுன்னு கேட்டாரு. சும்மா நடுவர்னு லேசா இருக்காங்க, நகைச்சு நங்குருமா போட்டுருவோம். அப்புறம் எப்படி அடுத்த வருஷம் நம்ம வர்றது? ஏதான ஜோக்கே கிடையாது, ஊரா எடுபடுற ஜோக்கு தான். அதுதான் அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லியிருந்தா, எடுபட்ட ஜோக்கு போற அம்பரம். என்ன எல்லா ஜோக்குமே எடுபடுது. ஏற்கனவே நேத்து தான் ஃபேஸ்புக் ஆன் பண்ண உடனே நோவா நினைக்கிற ஒருத்தர் உலகம் அழிய போகுதுன்னு வேற சொன்னா, அதை பார்த்த உடனே என் 3 லட்சத்தை நினைச்சு பயம் வந்துருச்சு சார் எனக்கு. சத்தியமா சார், நீங்க உலகத்துக்குலாம் சொல்லாதீங்க. என் வீட்டுக்காரனை பத்தி நான் மேடையில தாங்க பட்டிமன்ற பேச்சாளர், ஆனா நிஜத்திலே மிகப்பெரிய பேச்சாளர்னா என் வீட்டுக்காரர் தாங்க. என்னை பார்த்து கவிதை சொன்னார். இந்த நேரத்துல தான் நீங்க டீ குடிக்கணுமா? டீ கப் கீழே வை. இது டீலம்மா, பால் பாயல் குடிச்சுக்கிட்டு உங்க நிகழ்ச்சிக்கு நான் நடுவில் வந்தில்ல. என்ன தெரியுமா என்ன கவிதை? அடுத்தொரு ஜென்மம்னு இருந்தா பாரதி, அடுத்தொரு ஜென்மம்னு இருந்தா உன்னுடைய கண்ணீரா நான் பிறக்க ஆசைப்படுறேன்னார். நான் கேட்டேன், உறைஞ்சிட்டேன் சார் நானு. இங்க எல்லாம் உறைஞ்சிட்டாங்க, நீங்க ஒரே அவர் உறைஞ்சிட்டார், அங்க செவுல அரைஞ்சிட்டார். நாங்க வந்து அப்படி நான் கேட்டேன், ஏன் மாமா என்னோட கண்ணீரா ஏன் இருக்க ஆசைப்படுறீங்க? உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா முதல் ஆளா வர்றது நானா தாண்டி இருக்கணும், வேற யாரும் இருக்க கூடாதுன்னு சொன்னாருங்க மனுஷன். இந்த கை தட்டினி என்ன புரிஞ்சுன்னு போய் கை தட்டினீங்க? எங்க எதாவது சவுண்டா சொன்ன கை தட்டிடுறதா? நான் எவ்வளவு ஒரு அழகான ஜோக்கு சொன்னேன், வாத்தியார் ஜோக்கு, நீங்க முறைச்சு பார்த்தீங்க. இந்த இடத்துல கோயம்புத்தூர்ல கேக்குறேங்க, சத்தியமா இது வரைக்கும் என்னுடைய குடும்பத்துல சண்டையே வந்ததில்லைன்னு சொல்றவங்க கை தூங்க பார்க்கலாம். சும்மா சார், 1 2 3 3 பேருமே தமிழ் தெரியாது. அவர்கிட்ட போய் கேளுங்க, என்ன சரி பரவாயில்ல, சண்டையே வந்ததில்லைன்னு ஒரு 3 பேர் இது கை தூக்கி இருக்காங்க, பாராட்டுக்கள். ஆனா ஆனா நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. சண்டே வராமங்க கை தூக்குன்னு சரி அமையாத்து இருந்துச்சு. சண்டே வராம கை தூக்குனுக்கு அதுக்கு சண்டை வச்சு, நீ தூக்கு நீ தூக்கு, பார்த்தீங்களா? இப்படியாமா? இந்த இடத்துல நான் ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு போறேங்க. தயவு செய்து கொடிஷியா மக்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க. குடும்பத்துல வாழ்க்கை பட்டைய கிளப்புனா சூப்பர் டிப்ஸ். ரெடியா சார்? குடும்பத்துல சண்டை வந்துருச்சுன்னா ஆண்கள் நீங்க என்ன பண்ண தெரியுமா? கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா எந்த ஆண்கள் மனைவியை 8 செகண்ட், அதாவது 8 நொடி கெட்டி பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 80% நோயே வராதுன்னு இப்போ ஒரு ஆய்வு அறிக்கையில கண்டுபிடிச்சிருக்காங்க சார். நானும் பார்த்தேன், நானும் படிச்சேன். ஆமா சார், அதை ராஜநிதியும் படிச்சுட்டு 8 செகண்டுக்கே 80% நோய் குறையுதுன்னு சொல்லி அவர் 8 மணி நேரம் கட்டி பிடிச்சிருக்காரு. அதுக்கு எதிர்த்து விட்டுக்காரு, வீச்சர் எடுத்துட்டு வந்துட்டான். அப்புறம் அவங்க வம்சத்தை கட்டி பிடிச்சி, ஏவா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீ என்ன இவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கிற? எனக்கு என்னமோ இதுக்கு தான் ஓவரா சிரிக்கிறார், ரசிக்கிறார் உள்ளுக்குள்ளே. சார், மனைவியை எந்த அளவு நேசிக்கணும் நல்லா கேட்டுக்கோங்க. சட்டையை கிழிக்குதுன்னு பேசுறீங்கல்ல, முதல்ல நீங்க உங்க மனைவியை லவ் பண்ணிருக்கீங்களா? பாத்தீங்களா? இல்லங்கிறாரு சார். மனைவியை எந்த அளவு நேசிக்கணும் தெரியுமா? ஆண்கள் நல்லா கேட்டுக்கோங்க சார். மனசை தொட்டு பதில் சொல்லுங்க சார். அது வயிறுங்க. எனக்கு கொஞ்சம் இறக்க மனசுமா. ஓ, தெரியாம உங்க கிட்ட வந்துட்டாங்க. மனைவி எந்த அளவு நேசிக்கணும் தெரியுமாங்க? அதாவது உங்க மாமியார் சொல்லணும், ஆஹா நம்ம பொண்ணு இவ்வளவு அழகா பத்திரமா பாத்துக்கிட்டானே, நம்ம 2வது பொண்ணையும் இவனுக்கே கட்டி வச்சிருக்க அளவுக்கு நீங்க மனைவியை நேசிக்கணும் சார். அவன் 2வது பொண்ணு ரொம்ப நேசிக்கிறான்னு வச்சுக்க, வீட்டுல என்ன பேலன்ஸ் இருக்கு? சொல்லாதீங்க சார். குடும்பத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு ரசிக்கணும். பொண்டாட்டி வந்து நகை நட்டு கேட்கறா, புடவை கேட்கறா, அதை கேட்கறா, இதை கேட்கறா, குடும்பமே சட்டையை கிழிக்குதுன்னு பேசாதீங்க சார். உண்மையிலேயேங்க 80% பெண்களுக்கு இந்த மாதிரி இப்ப இந்த இடத்துல கண்டிப்பா அதை நம்ம சொல்லியே ஆகணும். ஷாப்பிங் ஃபெஸ்டிவல், இந்த இடத்துல கண்டிப்பா இந்த பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட் நான் எழுதிட்டு வந்திருக்கேன். உண்மையிலேயே 80% பெண்களுக்கு ஷாப்பிங் பண்ணும் பொழுது மன அழுத்தம் குறையுதாங்க. தயவு செய்து வாங்கி கொடுங்க சார். கோயம்புத்தூர் கொடிஷால வந்து நான் கேட்கிறேன். நல்ல பாயிண்ட். ஆமா சார், ஷாப்பிங் பண்ணும்போது மன அழுத்தம் குறையுது சார் பெண்களுக்கு. ஆண்களுக்கு வந்துருதுல மன அழுத்தம். போய் நின்று அதவா வாங்க போற, இதோ வாங்க போற, அப்படி பைய பாக்குறேன் ஆத்தாடி. அதனாலதான் இல்லைங்க, வாழ்க்கை எப்படி ஜாலியா இருக்கும் தெரியுமா? பெண்களுக்கு நான் சொல்றேன், ஆண்களுக்கு நான் சொல்றேன்ல, பெண்கள் கிட்ட கேட்கிறேன். என் வீட்டுக்காரர் அடிக்கடி காஃபி கேட்டு டென்ஷன் படுத்துறாரு, 24 மணி நேரம் டீ கேட்கிறார் அப்படின்னு சலிப்படையாதீங்க. அடிக்கடி உங்க வீட்டுக்காரர் காஃபி கேட்கிறாருன்னா என்ன அர்த்தம்? உங்க காஃபில தான் அந்த மனுஷன் மயங்கி கிடக்காருன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. வாழ்க்கை பட்டையை கலக்கும். தூங்கிட்டு இருக்கும்போது டர்ரு டர்ரு டர்ருன்னு குரட்ட விடுறாரா,
டரு டருன்னு ஒருத்தன் கொட்ட விடுவேன். நான் கூட தூங்கும்போது டூலர் ஓட்டுறாரு போல நினைச்சேன். தூங்கும் போது ம். கொரட்டை விட்டுறாரா டைவர்ஸ் அப்படின்னு போகாதீங்க. என்ன அர்த்தம்? உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் மனுஷன் நிம்மதியா தூங்குறான்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. வாழ்க்கை பட்டைய கிளப்பும். பிறந்த நாள், காது குத்து, கல்யாணம் இது மாதிரி நாட்களுக்கெல்லாம் எதுவுமே கிஃப்ட் வாங்கி கொடுக்கலான்னு கவலைப்படாதீங்க. என்ன அர்த்தம்? உங்களுடைய எதிர்கால தேவைக்காக மனிதன் சேமித்து வைக்கிறான்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. வாழ்க்கை பட்டைய கலப்போம். முக்கியமான பாயிண்ட், நீங்க போய்கிட்டு இருக்கும் போது எய்தாப்புல ஒரு சூப்பர் ஃபிகரை பார்த்து சைட் அடிக்கிறாரா, கவலைப்படாதீங்க. என்ன அர்த்தம்? நம்ம பொண்டாட்டியை விட இவன் என்ன அழகா அப்படின்னு நினைச்சு செக் பண்றான்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. வாழ்க்கை பட்டைய கலப்போம். ஏங்க நீயா நானான் குடும்பத்துல சண்டை போட்டாதாங்க குடும்பத்துல சட்டையை கிழிக்கும். உண்மையிலே பாருங்களேன், இந்த ஊசியும் கத்திரிக்கோளும் பேசிக்கிடுச்சான். அப்ப கத்திரிக்கோள் சொல்லிச்சான் ஊசியை பார்த்து, உன்னை விட நான் தான் ரொம்ப விலை மதிப்பு மிக்கவன், உன்னை விட நான் தான் ரொம்ப காஸ்ட்லி, ஆனா உன்னை மட்டும் டெய்லர் தச்சுட்டு பத்திரமா சட்டை பாக்கெட்ல வச்சுக்கிடுறாரு, என்னை மட்டும் அசால்ட்டா தூக்கி கீழே போட்டுருந்தாருன்னு சொல்லிச்சான். அதுக்கு ஊசி சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், உண்மையிலே என்னை விட நீ தான் ரொம்ப காஸ்ட்லி, என்னை விட நீ தான் ரொம்ப விலை மதிப்பு மிக்கவன், ஆனா நீ ஒன்றாக இருக்குதே ரெண்டாக பிரிக்கிறாய், நான் ரெண்டாக இருப்பதை ஒன்றாக கோர்க்கிறேன்னு சொல்லிச்சான். ஒன்னும் ரெண்டும் இல்ல, ஆண் இல்லாம பெண்ணும் இல்ல, பெண் இல்லாம யாரும் இல்ல, துன்பம் இல்லா பேரும் இல்ல, வாசல் இல்லா வீடும் ஒரு தாளம் இல்லா கூத்தோ, தக்க தருக்கிட தருக்கிட தருக்கிடத்தோ, அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும், தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளஜதி வேணும். அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை இல்லைங்க, அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை அல்ல, அமைவதை அழகாய் மாற்றுவதுதான் வாழ்க்கை என்று சொன்னால், உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே கேட்குறேங்க, குடும்பத்துல பண கஷ்டம், மன கஷ்டம், இப்படி ஏகப்பட்ட கஷ்டங்கள் வரும் பொழுது, எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் என்னுடைய குழந்தை ஓடி வந்து அம்மா அப்பா தாத்தா பாட்டின்னு கொஞ்சம் பொழுது கூப்பிடும் அந்த ஒற்றை வார்த்தையில் என்னுடைய கவலைகள் பூரா பறந்து பெறும் சொல்றவங்க ஒரு கைத்தல் கொடுங்க பார்க்கலாம். பாத்தீங்களா சார்? என்னங்க, குழந்தை பேசுறத ரசிக்கணும் சார். அப்படி அந்த குழந்தை பேசுறத ரசிச்சாலே வாழ்க்கை பட்டையை கிளப்புமே. அதை விட்டுட்டு பொண்டாட்டி டார்ச்சர், புருஷன் பிரச்சனை அப்படின்னு தயவுசெய்து சொல்லாது. இங்க உள்ள திருமணமான பெண்கள் கிட்ட கேட்குறேங்க ஒரே ஒரு கேள்வி, திருமணமான பெண்கள் மட்டும் கை தூங்க பார்க்கலாம். திருமணமான பெண் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விங்க, கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல இப்போ வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் டெய்லி நைட்டு தூங்கும்போது என் வீட்டுக்கார் காலை பிடிச்சி நான் அமைக்கிட்டு தான் தூங்குவேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தால் கை தூக்குங்க பார்க்கலாம். அங்கே ஒரு அம்மா காலமுக்கு அவன் பொழைச்ச உழப்பு, அவெல்லாம் கழுத்தமுக்கலாம்னு இருக்கேன். நேற்று 2 மணிக்கு போனேன், சடக்குன்னு எந்திரிச்சிருக்கேன், இல்லாட்டி பட்டக்குன்னு முடிச்சிருப்பேன். இல்லை சார், அமுக்குவாங்க சார். உண்மையே நீங்கள் தெரியாமல் இருக்கிறீங்க. நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா இன்னைக்கே போங்க, உங்கள் வீட்டுக்கார காலம் அமுக்குங்க, ஒரே நாளில் கோடீஸ்வரி ஏறலாம். உண்மையிலே நான் படித்த ஒரு ஆன்மீக செய்தியை சொல்கிறேன். ஆண்களுடைய இந்த கணுக்காலுக்கு கீழே சனி வாசம் செய்யும் பகுதி, பெண்களுடைய இந்த முழங்கைக்கு கீழே சுக்கிரன் வாசம் செய்யும் பகுதி. சுக்கிரனோட அழுத்தம் சனியில் படும்பொழுது அந்த வீட்டில் செல்வ கடாட்சியம் பெருகும். அதனாலதான் திருமாலோட கால்களை லட்சுமி தேவி அமுக்கிறதாக வரலாறே இருக்குன்னா, நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா பெண்களே இன்னைக்கே போங்க, உங்க வீட்டுக்கார கால பச்சக்கு 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 பச்சக்குன்னு அமுக்குங்க, ஒரே நல்ல கோடீஸ்வரி ஆயிருங்க. சின்ன வேண்டுகோள் மேடம், ஆல் கேர்ள்ஸ் லிசன் மீ. ஓ சடன்லி நடுவா ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். கோடீஸ்வரி ஆகுங்க, தப்பு இல்லை. 1 மாதமோ ஒரு 1.5 மாதமோ கழிச்சு ஆகுங்க. காலைல 6:45க்கே கோடீஸ்வரி ஆகணும் வெறி உண்டு அவர் கால் அமுக்கி நரம்பை புடைக்க வச்சு ஆனக்கால் மாதிரி வீங்க வச்சு எனக்கு அவர் போன், யாரா நேற்று கோடீஸ்வரி பட்டிமன்றம் சீர்ப்பு காட்டினது? ஐயா நான் நீ எதாவது பேசுனீங்க, வந்தா குருவி சோக்கு மைனா சோக்குன்னு சொல்லிட்டு குத்தனா போங்கடா, காலை முக்க கையை முக்கன்னு ஒட்டு விடிய விடிய இங்கே வரு, அந்த பிள்ளை கோயில்பட்டி நம்பர் கொடு. அப்பதான் யாரும் வந்துடாதீங்க பஸ் பிடிச்சி. இல்ல சார், அதெல்லாம் அந்த நோக்கு பார்க்கலாம் கரெக்டா தெரிஞ்சிருக்கிறாங்க. உண்மையிலே எவ்வளவு நல்லா ரசிக்கிறாங்க. இந்த மக்களை பார்த்து எப்படிங்க சட்டையை கிழிக்குதுன்னு நீங்க தீர்ப்பு கொடுக்கலாங்க? நீங்க கொடுக்க மாட்டீங்க. உண்மையிலேயே வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் டேக்கி டிசின்ட்டு போங்க. ஏன்னா விரும்பி எது வந்தாலும் டேக் கேர், விலகி எது போனாலும் டோன்ட் கேர். சில காயங்கள் மருந்தால் சரியாகும், சில காயங்கள் மறந்தாலே சரியாகும் அப்படின்ட்டு சொன்னா, பெத்தவங்களுக்கு காசு பணம் செலவு செய்ய தயவு செய்து யோசிக்காங்க. இவங்கெல்லாம் சொல்லுவாங்க பணம் வச்சிருந்தாதான் பணக்காரன், பணம் வச்சிருந்தாதான் நிறைவான நிம்மதி அப்படிம்பாங்க. இல்லைங்க, பணம் வைத்திருக்கவர்கள் எல்லாம் பணக்காரர்கள் இல்லைங்க, கொடுக்கும் மனம் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் தான் பணக்காரர்கள் அப்படின்ட்டு சொன்னா, பணம் வச்சுக்கவங்களாம் பணக்காரனா கோடீஸ்வரனா இருக்காங்களே?
எவன் படுத்த உடனே தூங்குறானோ அவன் தான் பணக்காரன், அவன் தான் கோடீஸ்வரன் அப்படின்ட்டு சொன்னா, நல்ல மனிதர்களை, குணமுள்ள மனிதர்களை சேமித்து வைங்க. பெத்தவங்களுக்காக காசு பணம் செலவு செய்ய தயவு செய்து யோசிக்காதீங்க. ஏன் தெரியுமா? நாம எதுவுமே இல்லாமல், நாம எதுவுமே கொண்டு வராமல் இந்த பூமியில பிறந்த போது நம்மை தூக்கி கொண்டாடியவர்கள் தான் நம் பெற்றோர்கள் அப்படின்ட்டு சொன்னா, அப்படிப்பட்ட பெற்றோர்களை ஆராய்ந்தீர்கள் என்று சொல்லி எந்த வகையில் பார்த்தாலும் இன்றைய வாழ்க்கை சட்டையை கிழிக்குது அப்படின்னு நீங்க சொல்லாம பட்டையை கிளப்பத்தான் செய்கிறது என்று நல்ல தீர்ப்பை இங்க வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு, ஏன் துபாய் போயிட்டு வந்ததுனால நீங்க சொல்றீங்க சார், நிறைய நாடுகள் போயிருந்தாலும் ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்குது. உலகத்தில் கொசுக்களே இல்லாத நாடு ஐலண்ட், காடுகளே இல்லாத நாடு கத்தார், ரயில்களே இல்லாத நாடு ஆப்கானிஸ்தான், ஏழைகளே இல்லாத நாடு சிங்கப்பூர், பள்ளிக்கூடங்களே இல்லாத நாடு திபெத், தனக்கான தேசிய தினம் இல்லாத நாடு டென்மார்க், தனக்கான தேசிய மொழி இல்லாத நாடு சுவிட்சர்லாந்து, பாம்புகளே இல்லாத நாடு ஹவாய் தீவு. ஆனா அன்பை மட்டும் கருவியாக கொண்டக்கூடிய ஒரே நாடுனா நம் இந்திய நாடு அப்படின்ட்டு சொன்னா, இந்த மேடையில சொல்லுங்க, என்றைக்குமே வாழ்க்கை பட்டையை கிளப்புது என்ற நல்ல தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு முறை கோயம்புத்தூர் மக்களை அன்போடு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ரசிக பெருமக்களே.